that wars are fought by industrial systems. The fact of the matter is that China has an industrial system that is far stronger, far bigger than our industrial system. And that is why they have the guts to come inside this country. The reason China is sitting inside this country is because Make in India has failed. The reason China is sitting inside this country is because India is refusing to produce. Threaten the opposition. You have been using income tax, CBI, in ED. But now you found another new way, the governors. Non-BJP states, you use your governors to create confusion. ரயிலை பற்றி ஒன்றும் இல்லை, தமிழ்நாடை பற்றி ஒன்றும் இல்லை. திருக்குறள் வாசித்தீங்க, தமிழில் மட்டும் வாசிக்கிறீங்க. ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சீங்க? அதான மக்களுடைய கேள்வி. ஒரு திட்டமும் கிடையாது. பீகார் போன தடவை என்னாச்சு? ஆந்திர பிரதேஷுக்கும் பீகாருக்கும் பார்த்தீங்கன்னா அள்ளி கொடுத்தீங்க. ஏன் இந்தியாவில் 2 மாநிலம் தானே? உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறதுனால அந்த மாநிலத்துக்கு பணத்தை கொடுத்தீங்க. தமிழ்நாட்டுக்கு ஒன்றும் இல்லை, தென் மாநிலங்களுக்கு ஒன்றும் இல்லை. அண்ணா சொன்ன மாதிரி வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறன்ற மாதிரி தான் இன்றைக்கி இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாடு தொடர்ச்சியாக சென்றாண்டு நிதிநிலை அறிக்கையிலும் தமிழ்நாடு என்கிற அந்த பெயரையே உச்சரிப்பதற்கு நிதியமைச்சராக தயாராக இல்லை. இந்த ஆண்டும் அதே கதி தான். அதே மாதிரி மகாத்மா காந்தி வேலை உறுதியளிப்பு திட்டத்திற்கு சம்பளம் போட முடியல, கல்வி உதவித்தொகை கொடுக்கல, ரயில்வே திட்டங்கள் கிடப்பில் கிடக்கிறது, மெட்ரோ 2 ரயில் திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு ஒன்றிய அரசாங்கத்தின் பங்களிப்பு இதுவரையில் கிடைக்கல. தமிழ்நாடு போன்ற மாநிலங்களை ஒட்டுமொத்தமாக புறக்கணிப்பது என்ற நிலையை தொடர்ந்து மேற்கொள்வது வெள்ளையர்கள் ஆட்சி நினைவுக்கு வருகிறது. வணக்கம், இது கேள்விக்களம். தமிழ்நாட்டினுடைய ஆளும் கட்சியான திமுக வரும் 8ஆம் தேதி ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறது. நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட நிதிநிலை அறிக்கையில் தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது. பல்வேறு திட்டங்களுக்கு ஏற்கனவே நிதி ஒதுக்காத நிலையில் இந்த பட்ஜெட்டிலும் அந்த அநீதி தொடர்கிறது என்று திமுக தலைமை அறிவித்து அதற்கான போராட்டத்தை அறிவித்திருக்கிறார்கள். இன்னொன்று, மேக் இன் இந்தியா திட்டம் தோல்வி அடைந்து விட்டது என்று நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். உற்பத்தி துறையில் சைனாவிடம் இந்தியா ஏறத்தாழ உற்பத்தி துறையே தாரை வார்த்து விட்டார்கள் என்றும் கூட மேக் இன் இந்தியா தொடர்பாக மற்ற அம்சங்களிலே அவர் பட்ஜெட் மீதான உரையில் கருத்தை தெரிவித்திருக்கிறார். பட்ஜெட்டுக்கு தமிழ்நாட்டில் வலிமையான கண்டனங்கள் எல்லா முனைகளிலுமிருந்தும் வந்திருந்தன. திமுக, அதிமுக, தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாமகவும் விமர்சித்திருந்தது. தமிழ்நாடு புறக்கணிக்கப்பட்டு விட்டதாக, புதிதாக தொடங்கிய கட்சிகள் என்று பலர் விமர்சிக்கக்கூடிய நிலையில் அடுத்த கட்டமாக ஒரு ஒன்றிய அரசின் பட்ஜெட்டை எதிர்த்து தமிழ்நாடு முழுக்க கண்டன கூட்டங்களை திமுக நடத்துவது எதை காட்டுகிறது என்று நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், திமுகவின் செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள், இவர்களோடு மூத்த பத்திரிகையாளர் திரு ஜென்ராம் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். உங்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு பீட்டர் அல்ஃபோன்ஸ் அவர்கள்ட்ட கேட்கணும். ஒன்று, எதிர்க்கட்சி தலைவருடைய இன்றைய உரை, சைனாவிடம் இந்தியா தோற்றுக்கொண்டே இருக்கிறது, மேக் இன் இண்டியான்னு பேசுகிறீங்க ஆனால் ஒன்றும் நடக்கலைன்ற ஒரு குற்றச்சாட்டு. இன்னொன்று, பொதுவாக பிஜேபி அவங்க ஆட்சி செய்யக்கூடியவங்க பட்ஜெட்டுடைய சாதனை விளக்க கூட்டங்களை, பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டங்களை நடத்தி கேள்விப்பட்டிருக்கிறோம். அவங்க பட்ஜெட் விளக்க கூட்டம் போடுறதுக்கு முன்னாடி இங்கே தமிழ்நாட்டில் திமுக பட்ஜெட்டுக்கு கண்டன கூட்டம் போடுறது எதை காட்டுது சார்? குணசேகரன், இன்றைக்கி முதல்ல நீங்கள் சொன்ன இந்த கண்டன கூட்டத்தை பற்றி போகிறதுக்கு முன்னால் ஒன்றை நான் இன்றைக்கி இந்த சன் நியூஸ் மூலம் பதிவு செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன். இன்றைக்கி நாடாளுமன்றத்தில் நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஆற்றிய உரையை இந்தியாவில் இருக்கின்ற அத்தனை இளைஞர்களும் கேட்க வேண்டும். ஒரு பாராளுமன்றத்தில் ஒரு காங்கிரஸ் தலைவர் பேசினார், எதிர்க்கட்சி தலைவர் பேசினார் என்று இல்லாமல் இந்தியாவினுடைய ஆன்மாவே அங்கே எழுந்து நின்று பேசினதை போல ஒரு பேச்சு. நான் ஒரு 55 ஆண்டு காலமாக நான் பாராளுமன்ற சட்டமன்ற நடவடிக்கைகளை நான் கவனித்து வருகிறேன்.
2 அவையிலையும் நான் உறுப்பினராக இருந்திருக்கிறேன். பல்வேறு நாடாளுமன்ற ஆளுமைகள் பேசிய பேச்சுக்களை எல்லாம் நான் கேட்டிருக்கிறேன். மிகப்பெரிய ஜாம்பவான்கள் தமிழக சட்டமன்றத்திலும் சரி, பாராளுமன்றத்திலும் சரி. ஆனால் இன்றைக்கு இருக்கிற காலச்சூழலில் திரு ராகுல் காந்தி அவர்கள் இன்றைக்கு பேசியிருக்கிற பேச்சும் அதனுடைய சரத்துக்களும் இன்றைக்கி வந்து பிரதமர் மோடி கூட ஒரு கணம் சிந்தித்து பார்க்க வேண்டிய அவருக்கே வந்து அவருடைய ஆன்மாவை தட்டி எழுப்புகிற ஒரு பேச்சாகத்தான் இந்த பேச்சு அமைந்தது. அவர் வந்து எந்த அரசியல் கட்சியுமே அவர் தாக்கலை. அவர் இந்த வேலை வாய்ப்பை பற்றி பேசுகின்ற போது இந்த நாட்டில் இருக்கின்ற கோடிக்கணக்கான தகுதியான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்பதற்கு எல்லோரும் தவறிவிட்டோம் என்று தான் ஆரம்பித்தார் அவர். அதில் நான் உங்களை மட்டும் குறை சொல்லலை. நீங்கள் முயற்சி பண்ணீங்க, ஆனால் உங்கள் முயற்சி வெற்றி பெற்று விட்டதா? அதுதான் இல்லை அப்படின்னு சொல்லித்தான் நீங்கள் ஆரம்பிக்கும் போது மேனுஃபேக்சரிங் வந்து இந்த நாட்டினுடைய ஜிடிபியில் எவ்வளவு இருந்தது, இன்னைக்கு எவ்வளவு இருக்குது, ஏன் இவ்வளவு பெரிய செட்பேக் 15 விழுக்காட்டிலிருந்து ஏறக்குறைய 12 விழுக்காட்டுக்கு அது வந்துட்டுதுன்னு சொன்னால் அதற்கு என்ன காரணம் என்று கேட்கின்ற போது அதற்கு காரணங்களையும் வரிசையாக அடுக்குகிறார். ரெண்டாவது இன்னொரு முக்கியமான கோணத்தை வந்து அவர் இன்னைக்கு வந்து சொல்லியிருக்காரு பாருங்க. இந்த நாட்டில் வந்து எதுவுமே வந்து இன்னைக்கு இந்தியாவே வந்து ஒவ்வொரு கணமும், ஒவ்வொரு வீடும், ஒவ்வொரு அசைவும், ஒவ்வொரு தனி மனிதரும் சைனாவினுடைய தொழில்நுட்பம் இல்லாமல் நாம் நகர முடியாது. சைனாவை எப்படி எதிர்க்க போகிறோம்? அவங்க தான் நமக்கு எதிரி பார்டரில். அவங்களை எதிர்க்கணும்னு சொன்னால் அவர் யுத்தத்தை சொல்கிறாரு. டேங்கு போகுது, ட்ரோனும் போகுது. டேங்கு வந்து மோட்டரில் போகுது, ட்ரோன் வந்து பேட்டரியில் போகுது. ஆனால் ட்ரோனை வந்து டேங்கால் எதிர்கொள்ள முடியல. பெரிய பெரிய டேங்குகளை ஒரு சின்ன பேட்டரியில் போகிற அந்த ட்ரோன் வந்து அடிக்குது, அடித்து துவம்சம் பண்ணுது. அதான் உக்ரைனில் நடக்கு. நீ வந்து வச்சிருக்க ட்ரோனில் யார் பேட்டரியை வச்சிருக்கன்னு கேட்குறார். உன்னுடைய ஆர்மியில் கோடிக்கணக்காக வாங்குறல, ஒவ்வொரு மாதமும் 1 லட்சம் கோடி, 50,000 கோடி, 40,000 கோடிக்கு வந்து இதெல்லாம் வாங்குறீங்க. அதில் இருக்கிற பேட்டரி யாருடைய பேட்டரி? அதில் இருக்கிற சாஃப்ட்வேர் யாருடைய சாஃப்ட்வேர்? அதில் இருக்கிற சிஸ்டம் யாருடைய சிஸ்டம்? இதை வந்து சைனீஸில் வச்சுக்கிட்டு அவங்க கூட எப்படி சண்டை போட முடியும்னு கேட்குறாரு. இதெல்லாம் வந்து இன்னைக்கு மிக மிக ஆழமான கேள்விகள். அதற்கு பிறகு வந்து அவர் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் இந்த இந்தியாவை வந்து அவர்கள் கட்டமைத்திருக்கிற அந்த விதம் வந்து ஜனநாயகத்திற்கு எவ்வளோ பெரிய விரோதமானது. ஒரு கேள்வி கேட்கும்போது பிரைம் மினிஸ்டர் ஆடி போனாருங்க. எதுக்காக வேண்டி சீஃப் ஜஸ்டிஸ் எடுத்தீங்கன்னு கேட்டார் பாருங்க. தேர்தல் ஆணையத்தை செலக்ட் பண்ணுற அந்த டீம்ல இருந்து எதற்காக தலைமை நீதிபதியை நீங்கள் எடுத்தீங்க சொல்லுங்கன்னு கேட்குறாரு. நாளைக்கு நம்ம 3 பேர் உட்காந்து பேச போகிறோம். புதிய தலைமை தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுக்கணும். அமித்ஷா, மோடிஜி, நான் எதிர்க்கட்சி தலைவர். நீங்கள் 2 பேரும் முடிவு பண்ணிட்டு வந்தால் நான் என்ன பண்ண முடியும்? இந்த நாட்டில் ஜனநாயகம் எப்படி பாதுகாக்கப்பட முடியும்? பிரதமரே நான் கேட்கிறேன், எதற்காக தலைமை நீதிபதியை அதிலிருந்து எடுத்தீர்கள், அதுவும் தேர்தலுக்கு முன்னால அப்படின்னு கேட்குறாரு. சரி, இது ஒரு பக்கம். அதற்கு பிறகு சொல்றாரு, நீ வந்து இடி வச்சிருந்தீங்க, சிபிஐ வச்சிருந்தீங்க, இன்கம் டேக்ஸ் வச்சிருந்தீங்க, எதிர்க்கட்சிகளை மிரட்டுவதற்கு, சிதைப்பதற்கு. இப்போ கவர்னரையும் சேர்த்து வச்சிருக்கீங்க எல்லா ஊர்ல எதிர்க்கட்சி ஆளுகிற மாநிலத்தில். அதுதான் உங்களுக்கு வந்து ஒரு புதிய ஸ்ட்ராட்டஜி. இது வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து 100க்கு 100 பொருந்தும். அதைத்தான் இன்னைக்கு வந்து நம்முடைய முதலமைச்சர் வந்து அதை முன்னெடுக்கிறார். இன்னைக்கு வந்து பட்ஜெட்டில் வந்து தமிழகம் புறக்கணிக்கப்பட்டிருப்பதை வந்து தமிழக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதற்கு இது ஒரு மிகப்பெரிய நல்ல முயற்சி. அடித்தால் அழாமல் என்ன செய்வது? எதற்காக பொதுக்கூட்டம் நடத்தணும்னா திட்டங்கள் போட்டால் வரவேற்போம். நிதிஷ்குமார் வரவேற்கிறார். ஏன் நிதிஷ்குமார் வரவேற்கிறார்? அந்த பட்ஜெட்டில் முழுவதும் பீகார் 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 பீகார். போன முறை சந்திரசேகர நாயுடு வரவேற்றார். ஏன்? போன முறை ஆந்திரா ஆந்திரா ஆந்திரா. தமிழகமோ எல்லா புள்ளிகளையும் நிற்கிற கேரளா முதல்ல நிற்குது. கேரளாவோ கர்நாடகமோ தெலுங்கானாவோ தென் மாநிலங்களோ இந்த நாட்டினுடைய ஜிடிபிக்கு வந்து ஏறக்குறைய 50 விழுக்காடை கொடுக்கிற இந்த மாநிலங்களுக்கு வந்து ஒன்றுமே இல்லை என்று சொன்னால் இதை வந்து முதலமைச்சர் தானே இதை வந்து இந்த இஷ்யூ ரைஸ் பண்ணணும். ஆகவே இன்றைக்கு வந்து நாம் வந்து ஒரு முடிவான இடத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல வந்து இந்த ஒன்றிய அரசு நம்மளை வரி வசூலிக்கின்ற மாநிலமாக மட்டும்தான் பயன்படுத்துகிறது. we are meant only to pay tax. வரி வருகளை நீங்கள் வந்து எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட் வந்துச்சு. எக்கனாமிக் சர்வே ரிப்போர்ட்டில் தமிழ்நாடு தான் வந்து கோட்டட் ஃபார் எவரி பெர்ஃபார்மன்ஸ். வேலை வாய்ப்புகளில், முதலீடுகளை கொண்டு வர்றதில், ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸில் எல்லாவற்றிற்கும் முன்னுதாரணமாக காட்டப்படுகிறது தமிழ்நாடு.
அதை வந்து எக்கனாமிக் சர்வே தமிழ்நாடுன்னு சொல்லுது. ஆனால் எக்கனாமிக் சர்வேயை பேஸ் பண்ணி வர்ற பட்ஜெட்டில் தமிழ்நாடை பற்றி ஒன்றுமே இல்லை. இதை வந்து பாஜக எப்படி விளக்க போகிறது? இதை வந்து நமக்கு வந்து இதை போன்ற ஒரு சிச்சுவேஷன், ஒரு ஊரக வளர்ச்சி, நகர்ப்புற வளர்ச்சி, விமானம் அல்லது ரயில்வே, இந்த மாதிரியான இந்தியாவினுடைய பரந்துபட்ட ஒரு இலாக்காக்கள் இருக்குது, ஜவுளித்துறை இருக்குது, விவசாயத்துறை இருக்குன்னு ஒரு பொதுவான பட்ஜெட்டை போடுறப்ப அது எல்லா மாநிலத்துக்கும் தானே அதனுடைய நன்மைகள் போய் சேரும். தமிழ்நாட்டை குறிப்பாக வஞ்சித்து விட்டார்கள் அப்படின்னு போராடுறதுன்றது சரியாக இருக்குமான்றது ஒன்று. ரெண்டாவது, எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பேசுறது, இப்போ தான் அவர் ஃபஸ்ட் டைம் எதிர்க்கட்சி தலைவராகிறார். அந்த பொறுப்பை போன முறை அவர் ஏற்றுக்கொள்ளலை. அவருடைய பேச்சுன்றது இன்றைக்கி கவர்மெண்ட்டை பதில் சொல்லக்கூடிய இடத்துக்கு, நிர்பந்திக்கக்கூடிய இடத்துக்கு தள்ளி இருக்குன்னு சொல்கிறீங்களா? நிச்சயமா. அதாவது குணா, நீங்கள் வந்து சொல்கிறது வந்து ஒரு ஸ்கீம் போடுறீங்கன்னு வச்சுங்க, அந்த ஸ்கீம் வந்து இந்தியாவுக்கு பூரா போடுறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, த டிஸ்கிரெஷனரி கிராண்ட் ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய டிஸ்போசல் இருக்கிற அந்த டிஸ்கிரெஷனரி கிராண்ட்டு. ரெண்டாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, டேக்ஸில் வர்ற அந்த இன்கம்மை வச்சு எல்லாத்துக்கும் சட்டப்படியாக பிரித்து கொடுத்துடணும். செஸ்ஸில் வசூல் பண்ணுற பணத்தை என்ன பண்ணுறீங்க? மை கொஸ்டின் இஸ் டு த சென்டர். உங்கள் மூலமாக நான் கேட்குறேன், செஸ்ஸில் வந்து ஏறக்குறைய மன்மோகன் சிங் அரசு காலத்திலிருந்து செஸ்ஸாக வசூல் செய்த பணத்தை விட ஏறக்குறைய 5 மடங்கு அதிகமாக இப்பொழுது நீங்கள் செஸ் என்கிற பேரில் வசூல் பண்ணுறீங்க. இந்த செஸ் என்கிற வசூல் பண்ணுற பணத்தை வந்து யூ டோன்ட் நீட் டு ஷேர் வித் த ஸ்டேட் கவர்மெண்ட். அதை வந்து நீங்கள் மாநில அரசோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம். அது என்டையர்லி அட் த டிஸ்கிரிஷன் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர் ஆர் த கேபினட். அந்த பணத்தை என்ன செய்றீங்க அப்படின்னு தான் நாங்கள் கேட்குறோம். அந்த பணத்தை வந்து அதில் வந்து இன்னைக்கு வந்து நீங்கள் உங்களுடைய அரசியல் ரீதியாக உங்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எங்கே வருகிறார்களோ அந்த மாநிலங்களில் மேலும் மேலும் உங்கள் கட்சியை வலுப்படுத்துவதற்கான முதலீடுகளாக எங்களிடமிருந்து வசூல் பண்ணுகிற செஸ் பணத்தை அங்கே கொண்டு செலவழிக்கிறீங்களே ஒழிய அந்த பணத்தில் தமிழ்நாட்டுக்கு பங்கு. நான் ஒன்று கேட்குறேன் குணா, இங்கே வந்து செங்கல்பட்டு பக்கத்தில் கோவிட் சமயத்தில் ஒரு வேக்சினேஷன் பிளான்ட் இருந்தது. இந்த வேக்சினேஷன் பிளான்ட் வந்து அடைச்சி கிடக்குது. 700 கோடியில் ஆரம்பிக்கப்பட்டது. நம்முடைய முதலமைச்சர் என்ன கேட்டார்னா, ஏயா அடைச்சி கிடக்குது, 700 கோடி மெஷின் உள்ளே இருக்குது, இது எங்கிட்ட கொடுங்கய்யா, நாங்கள் நடத்தி உங்களுக்கு வந்து வட்டி கட்டுறோம் அப்படின்னு கேட்டால் ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? நம்ம ஊரில் இருக்குது, நம்ம இடத்துல இருக்குது, நம்ம மாநிலத்துக்குள்ளே இருக்குது, நம்ம தொழிலாளர்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருக்குது. இதை வந்து நீங்களும் நடத்த மாட்டீங்க, எங்களுக்கும் கொடுக்க மாட்டீங்க. அப்பொழுது என்ன அர்த்தம்? சரி, எதற்காக வேண்டி வந்து எங்களுக்கு வந்து நியாயமாக கிடைக்க வேண்டிய கல்விக்கான பணத்தை கொடுக்க மறுக்கிறீங்க? நீங்கள் சொல்கிறீங்களா இந்த திட்டம் வந்து எல்லாருக்கும் தானே, எல்லா மாநிலத்துக்கும் தானே, ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம். அப்போ ஏன் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள பணத்தை வந்து கொடுக்காம வச்சுருக்கிறீங்க? சம்பளம் போடுவதற்கு வந்து இன்னைக்கு முதலமைச்சர் எவ்வளோ சிரமப்படுகிறார். ஏன் வந்து இந்த புயலில் அடிபட்ட வெள்ளத்தை நிவாரணத்துக்கான பணம் என்னாச்சு? அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் வந்து கும்பமேளா நடக்குது. நீங்கள் ஆயிரக்கணக்கான கோடி கொடு நான் கேட்கலையா? நாங்கள் இன்னைக்கு வந்து பீகாரில் வந்து புதுசாக விமான நிலையங்கள், அந்த ஊரில் எந்த இண்டஸ்ட்ரி இருக்குது அத்தனை விமான நிலையங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அதை நாங்கள் கேட்கலையே. ஆனால் தமிழ்நாடு இன்னைக்கு உங்கள் ரெக்கார்டு படி இந்தியாவில் ப்ரொடக்ஷனில் நம்பர் 1, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் நம்பர் 1, விமன் எமான்சிபேஷனில் நம்பர் 1, ஹையர் எஜுகேஷனில் நம்பர் 1. இவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற ஸ்டேட்டுக்கு ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க? அதை வந்து நீங்கள் வந்து ஏன் செய்ய மாட்டேங்கிறீங்க? நீங்களே ஒத்துக்கிறீங்க. அதுதான் நாங்கள் ரெண்டு விஷயத்த சொல்கிறாங்க. திமுகவுடைய ஆர்ப்பாட்டம் கண்டனம். இது ஆர்ப்பாட்டத்துக்கு முன்னாடி எல்லா கட்சிகளும் விமர்சிச்சிருக்காங்க. திமுக, அதிமுக, பாமக, ஒரு ஓபிஎஸ் தவிர மீது எல்லாரும் ஏறத்தாழ விமர்சனம் பண்ணியிருந்தாங்க, விஜய் வரையிலும். அடுத்ததாக இன்னைக்கு ஆர்ப்பாட்டம்னு சொல்லி அதை வந்து அடுத்த கட்டத்துக்கு மக்கள்கிட்ட எடுத்துக்கிட்டு போகிறாங்க. இன்னொரு முறையில் நாடாளுமன்றத்திற்கு உள் எதிர்க்கட்சி தலைவருடைய பேச்சு, ராகுல் காந்தியோட பேச்சு. இப்போங்க ஃபண்டமெண்டலாக பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையோட தாத்பரியமே என்னன்னாங்க, 5 வருஷம் ஒரு அரசாங்கம் இருக்க போகுது. ஒரு அரசாங்கம் 5 வருஷம் இருக்கும்போது
ஒவ்வொரு ஏரியா ஃபங்க்ஷனாலிட்டியை ஒரு செக்மெண்ட்டை எடுத்து அந்த செக்மெண்ட்டை நர்ச்சர் பண்ணணுங்கிறது எந்த அரசாங்கமாக இருந்தாலும் அது வந்து கமிட்டடு தான். இப்போ அவர் ராகுல் காந்தி இன்றைக்கி பேசும்போதே ஒரு தெளிவான ஒரு விஷயத்த சொன்னார். எனக்கு அதில் கூட ரொம்ப மகிழ்ச்சி தான். ஏன்னா யூபிஏ கவர்மெண்ட் சேர்ந்து தான் தப்பு பண்ணோன்னு சொன்னார். அவர் இன்றைக்கி 2 தடவை ஒரு அப்பாலஜி கேட்டார். அதுக்கப்புறம் இதையும் சொன்னார். யூபிஏ கவர்மெண்ட்டோட தான் சேர்த்து சொன்னார். யூபிஏ பண்ண அதே தவிர தான் இவரும் பண்ணுறாருங்கிற மாதிரி தான் ஆரம்பித்தார். பேச்சே ஆரம்பித்தது அந்த மாதிரி தான் ஆரம்பித்தார். ஸோ அவருக்கே ஒரு புரிதல் நல்லாவே இருக்கார். ராகுல் காந்தி ஒரு எதிர்க்கட்சி தலைவராக அவரோட கருத்தை வலியுறுத்தணுங்கிற ஆர்வத்தில் இது மாதிரி ஒரு பிரசன்ட் பண்ணுறதுங்கிறது அவரோட நிர்பந்தம். அவர் பண்ணி தான் ஆகணும். அவர் பண்ணார். நாங்கள் கடமை அது பண்ணார். அந்த கடமையை நாங்களே ஏற்றுக்கிறோம். இப்போ நாங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறோம்னா, நீங்கள் மோடிஜி அவர்களை உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா இருந்த பாரத பிரதமர்லேயே அவர் ஒரு சிற்பி மாதிரி இருக்கார். ஒரு சிற்பியோட நிதானமும் அதை அழகாக சிற்பி மாதிரி செதுக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தில் அவர் இருக்கார். ஒரு அரசாங்கத்தை சிற்பி மாதிரி செதுக்கணும்னா 10 ஆண்டுகள் ரொம்ப நிதானமாக செதுக்கணும். கொஞ்சம் தவறி அடித்தா கூட அந்த புள்ளி அடித்தா கண்ணு போயிடும். என்ன மாதிரி அதுதான் நான் சொல்ல வரேன். எப்படின்னா இப்போ என்ன திங்க் பண்ணுறாருன்னா, விக்சித் பாரத் அமிர்த காலத்தை 2047 நோக்கி இந்த இந்தியாவை எடுத்துகிட்டு போனோம்னா அதோட பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ்லாம் என்னென்னு பார்க்குறாரு. அந்த பேசிக் ஃபண்டமெண்டல் அவர் என்னத்தை சீரியஸாக எடுத்துக்கிறாருன்னா, பொருளாதார வளர்ச்சியும் நுகர்வோர் பொருளோட வளர்ச்சியை கூட்டினா தான் ஜிடிபி வருங்கிற பர்பஸ் இருக்கிறதுனால அவர் எதை நோக்கி போகிறாருன்னா, இந்த மாதிரி வந்து 12 lakhs வரைக்கும் வந்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட் கொடுக்கும்போது கையில் அதிக பணம் இருப்பு இருந்தால் செலவு பண்ணுறதுக்கு பணம் இருக்கும்போது தான் க்ரோத் ஃபேக்டர் வரும். க்ரோத் ஃபேக்டர் வரும்போது தான் என்ன ஆகும், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வரும். இண்டஸ்ட்ரியல் க்ரோத் வராமல் எம்ப்ளாய்மெண்ட்டோட க்ரோத் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது ஒரு முழு சுழற்சியான ஒரு சுழற்சி. இந்த சுழற்சியில் எதை ஆரம்பிக்கணும் எதை முடிக்கணுங்கிறதுல ஒரு நிர்பந்தம் இருக்குது. ஒரு பாரத பிரதமராக அந்த நிர்பந்தம் இருக்குது. அவர் ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவர் சொல்லியிருக்க பாயிண்ட்டே, நீங்கள் வந்து பொருளாதாரத்தில் உற்பத்தி துறையை மேனுஃபேக்சரிங் செக்டரை வலுப்படுத்துறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு போனீங்க. அதுக்காக மேக் இன் இண்டியா அப்படின்னு அறிவிச்சிங்க. அது கலாசல் ஃபெயிலியர். நீங்கள் இன்னமும் சைனாவை டிஃபெண்ட் பண்ணுற இடத்துல இல்லை அதில் அவர் வந்து அதில் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாருன்னு தான் நான் வருத்தப்படுறேன். ராகுல் காந்தி இதுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்பார். அடுத்த பாராளுமன்றத்தில் மன்னிப்பு கேட்பார். அவர் எதை புரிஞ்சிக்கவே இல்லைன்னா, ஃபண்டமெண்டலாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டே இந்த காங்கிரஸ் கடந்த காலத்தில் பண்ணுறதுக்கு இந்தியாவில் முயற்சியே பண்ணல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் ஆகலை. போர்ட்டோட வசதி, லாஜிஸ்டிக்கோட வசதி எல்லாம் இன்க்ரிமெண்டல் க்ரோத் வரலன்னா பொருளாதார வளர்ச்சிக்கு உற்பத்தி திறனை கூட்டுறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் போயிடும். உற்பத்தி திறனுக்கு ரொம்ப முக்கியமே என்னென்னா பணப்புழக்கம் வேணும். அதனால தான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்காரு, 5 கோடி வரைக்கும் லோனை 10 கோடி ஆகியிருக்காரு, 10 கோடி லோனை 20 கோடி ஆக்கியிருக்காரு. ஸ்டார்ட் அப்பை ரொம்ப சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணுறதெல்லாம் என்ன அதோட பர்பஸ்னால், ஸ்டார்ட் அப்னால தான் நம்ம குளோபலாக ஃபைட் பண்ண முடியும். அவர் சைனான்னு பேசுகிறாரு, பேட்டரின்னு பேசுகிறாரு. ஆக்சுவலாக லித்தியத்தை ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு நம்மளோட காஷ்மீர் வேலியில். ஐடென்டிஃபை பண்ணதுலேயே லித்தியத்தை எப்படி எடுக்கிறது, எப்படிக்கு நம்ம கம்பீட்டிங்காக வந்து பேட்டரி டெவலப் பண்ணணுங்கிற கான்செப்ட் எல்லாம் அவர்கிட்ட இருக்கிறதுனால தான் இந்த தடவை வந்து எக்ஸம்ஷன் டியூட்டி நிறைய விஷயங்களை குறைச்சது. பார்த்தீங்கன்னா பேட்டரி காம்பனண்ட்டு, நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுறதுக்காண்டி ப்ராட்பேண்ட் காம்பனண்ட்டு, இந்த மாதிரி ஏரியாவாக ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு. ஏன்னா இது ஸ்டார்ட் அப்புக்கு பணம் போட்டால் ப்ராட்பேண்டு ஆக்டிவிட்டி ரொம்ப முக்கியம். இந்த பேட்டரியோட கன்சம்ஷன் ரொம்ப ஜாஸ்தியாகும் பிகாஸ் ஆஃப் த ஹியூஜ் சர்வர் ஃபார்ம். நம்ம நாட்டில் டேட்டாவை பற்றி இன்னைக்கு கூட பெருசாக பேசியிருக்காரு. நம்ம டேட்டா ப்ரொடக்ஷனாகவே இல்லை. நம்ம டேட்டா ப்ரொடக்ஷன் வந்து நம்ம யூஎஸ்கிட்ட தான் கொடுத்துட்டோம், இது ப்ரொடக்ஷன் சைடில் வந்து சைனா கிட்ட கொடுத்துட்டோங்கிறதெல்லாம் அழகாக யாரோ சொல்லி கொடுத்ததை பாவம் அவர் ஏதோ அவர் தெரிஞ்ச வரைக்கும் அப்ளை பண்ணி பேசியிருக்காரு, எல்லாம் எடுத்து பேசிட்டார். பட் அவர் என்ன புரிதல் அவருக்கு இன்னும் அவங்க சொல்லிக் கொடுக்குறவங்க அவருக்கு இன்னும் என்ன பொறுப்பாக சொல்லிக் கொடுக்கணும்னா, எப்போதுமே ப்ராட் ஸ்பெக்ட்ரத்தில் ஒரு ஆக்டிவிட்டி இந்தியாவில் பில்ட் பண்ணணும்னா பொருளாதார வளர்ச்சியில் ஃபண்டமெண்டலாக மிடில் இன்கம் குரூப்பை ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்டாக இந்த தடவை பாரத பிரதமர் என்ன பண்ணிட்டாரு, மொத்த பிரமிடில் பாட்டம் ஆஃப் த பிரமிடை போன தடவை ஆத்ம நிர்பார் ப்ரோக்ராம் அவங்களுக்கு வேணுங்கிற சலுகை 25 கோடி மக்களை வந்து முதல் முறை மிடில் கிளாஸை நோக்கி வர்றாரு, ஒரு வரி சலுகையை கொடுக்குறாரு. அடுத்த நாள் இன்னைக்கு காலையில் டெல்லியில் வந்திருக்கிற எல்லா பத்திரிகைகள்லையும் டெல்லி வாக்காளர்களே உங்களுக்கு 12 லட்ச ரூபாய்க்கு வரி கிடையாது, அது வந்து மோடி அரசு கொடுத்துருக்கிற பரிசு.
இதான் தாமரை அது எல்லாருக்கும் தெரிஞ்சதானே பேசுறாரு சார். அவருக்கு யாருக்கு தெரியாது? இப்போ டெல்லியில் இருக்க அவ்வளோ பேர் பட்ஜெட் நிதிநிலை அறிக்கையை பார்த்துருப்பாங்களே, அதில் தான் சொன்னதை தானே சொல்றாரு. புதுசா வந்து ஓட்டு வாங்குறதுக்காக அதிகரிக்கணும்னு இப்பதான் தோணி இருக்கு. 11வது வருஷம் சிஎம் பிரைம் மினிஸ்டரா இருக்கும்போது தான் அவருக்கு தோணுது. இல்லைங்க, அதாவது ஒவ்வொரு செக்மெண்ட் நான் தான் சொல்றேன், சிற்பி மாதிரி இருக்காருன்னு சொல்லிட்டேன். கண்ணு வடிக்கிற ஒரு இடத்துக்கும் மூக்கு வடிக்கிற இடத்துக்கும் வாய் வடிக்கிற இடத்துலையும் ஒரு சிற்பியோட நிதர்சனமான அமைதியும் அடக்கமும் இருக்கு அவர்கிட்ட. அவர் நல்ல தெளிவா விக்ஷித் பாரத் 2047 அமிர்த காலத்தை நோக்கி பயணிக்கும் போது எதெல்லாம் பிராட் ஆக்டிவிட்டியா பண்ணா ஸ்கேலபிலிட்டி வருங்கிறத மனசுல வச்சுட்டு தான் செயல்படுத்துறாரு ஒழிய ஜென்ரலா இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு. இவர் திடீர்னு லித்தியம் பேட்டரியை பத்தி பேசுறாரு. இவர் என்ன பண்ணாரு? இத்தனை ஆண்டுகளா என்ன பண்ணாங்க? காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? இவர் வந்து ப்ரொடக்ஷனை பத்தி பேசுறாரு. சாம் பெட்ரோ இவர் தானே கூட்டிட்டு வந்தார், அவங்க அப்பா தானே கூட்டிட்டு வந்தார். சாம் பெட்ரோட காலத்துல இவங்க நோக்கியா எரிக்சன் மாதிரி ஃபாரின் கம்பெனி யூரோப்பியன் கம்பெனியை டிபெண்ட் பண்ணி எல்லாமே பண்ணாங்க. ஏன் அப்பவே அந்த முயற்சி பண்ண வேண்டாமா? அந்த காலத்துல ஹுவாயும் இசட்டியும் அங்கே சைனாவில் பண்ணும்போது சாம் பெட்ரோடாவுக்கு அவ்வளவுமே தெரியுமே. அவரே வந்து இது போட்டாரு, அவரே நிறைய எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரிங் டு பிஎஸ்என்எலுக்குலாம் பண்றது வேணுங்கிற எல்லா முயற்சி பண்ணாரு. தமிழ்நாட்டில் கூட ஒரு முயற்சியை முன்னெடுத்தாரு. அப்படிப்பட்டவர் ஏன் அதெல்லாம் முயற்சி பண்ணல? உங்க நண்பர் குறுக்காரு திருப்பி இல்லை அதான் அர்ஜுனமூர்த்தி நீங்கள் கேட்குற கேள்வி அதைத்தான் வந்து இன்னைக்கு சொன்னார். இதை வந்து என்ன நடக்குங்கிற விஷன் உங்களுக்கு இல்லை. கம்ப்யூட்டர் வரும்னு காங்கிரஸ் நினச்சது, ராஜீவ்காந்தி நினச்சாரு. கம்ப்யூட்டரை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தினோம். நாங்கள் கம்ப்யூட்டரை அறிமுகப்படுத்துகின்ற போது அன்னைக்கு இருந்த வாஜ்பாய் என்ன சொன்னார்? ராஜீவ்காந்தியை பார்த்து ஒரு கம்ப்யூட்டர் கிட்டுன்னு சொன்னார், வேலை வாய்ப்பை எடுத்துருன்னு சொன்னார். அந்த மாதிரி எங்களுக்கு வந்து அந்த விஷன் இருந்தது. யாருக்கு வந்து நீங்க வந்து இன்னைக்கு மொபைல் போன் வந்து இந்தியா முழுவதும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்லைண்ணே, நான் புரிஞ்சுக்கிட்டேன். அண்ணன் வந்து இன்னொன்று புரிஞ்சுக்கணும். மோடிஜி அவர்களோட விஷன் எக்ஸாபிடண்டாக எல்லா உலக நாடுகள் அவ்வளோ பேருமே பாராட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்போ ஏஐ டெக்னாலஜியை 5 வருஷத்துக்கு முன்னாலே அவர் எடுத்து பண்ணால் நிவிடா கம்பெனியோட சேர்மனை இங்கே வந்து சொல்லிக்க 5 இயர்ஸ்க்கு முன்னாலே அவரை கூப்பிட்டு ஏன்னா என்ன, அதோட கான்செப்ட் என்ன, அது எப்படி எடுத்துகிட்டு போகணும், நாட்டில் வந்து சோஷியல் எக்கானமியில் அது எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகுது, ஏஐ பிரதிபலிக்க போகுங்க எல்லாத்தையும் 5 இயர்ஸ்க்கு முன்னாலே அந்த சிஓ வர சொல்லி பேசியிருக்காரு. தள்ளாடுது சார். நாஸ்டாக் பார்ப்பீங்க, என்விடியா கொஞ்ச நாளாக தள்ளாடி அதல பாதாளத்துக்கு போயிட்டு இருக்கு. இல்லை சார், என்விடியா தான் சார். எப்போ சார் மேல வந்து சார் நோக்கியா தான் சார் ஒரு நிமிஷம் முடிச்சு. நோக்கியா தான் மொபைல் ஃபோனில் ஆரம்ப காலமாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஆப்பிள் வந்தது, ஆண்ட்ராய்டு வந்தது. அதே மாதிரி ஒவ்வொருத்தங்க ஒரு முன்னெடுப்பு எடுத்து வளரும் போது புதுசாக வரவங்களுக்கு பெரிய ப்ராட் பேண்ட்வித் வரும். நோக்கியா ஃபோன் இன்றைக்கே இழந்து நம்ம ஊர்லேயே நோக்கியா ஃபேக்ட்ரி எல்லாம் போட்டோம் தானே. நம்ம இந்த தமிழ்நாடு கடந்த காலத்தில் திமுக அரசாங்கம் தானே எல்லாம் பண்ணாங்க. பட் ஏன் ஜெயிக்க முடியலன்னா நோக்கியாவோட ஃபண்டமெண்டலே தப்பாக இருக்குது. எந்த டெக்னாலஜிலையுமே ஃபண்டமெண்டல் மிஸ்டேக் ஆச்சுன்னா அவங்க வந்து அந்த இடத்த ஸ்தானத்தை இழக்கிறது எல்லாராலையும் தவிர்க்க முடியாது. அது எல்லா இடத்துலையுமே இருக்கும். அது எல்லா துறைக்குமே பொருத்தமானதுதான்ங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் திருப்பி என்ன சொல்ல வரேன்னா, அமிர்த காலத்தை நோக்கி இந்தியாவை எடுத்துட்டு போனோம்னா நிறைய இடத்துல இருக்குது. இப்ப பொற்காலமா இல்லங்க 47 வந்து அமிர்த காலம். இப்ப நம்ம வாழ்ற காலம் என்ன சார்? ப்ளூ பிரிண்ட். இப்ப நீங்க வீடு கட்டணும்னா ஒரு வீட்டுக்கு ஒரு பேசிக் பிளான் வேணும் சார். அப்பதான் அந்த வீடு கட்டி முடிக்க முடியும். இப்போ இது மாதிரி ஒரு பெரிய திட்டத்தை நம்ம எடுத்துட்டு போகும்போது ஒவ்வொரு செக்மெண்ட்ல என்னென்ன வீக்னஸ் இருக்கோ அது ஒவ்வொரு பட்ஜெட்ல அதுக்கு வேணுங்கிற முன்னெடுப்பு எடுக்கணும். இப்ப பீகார்ல இருந்து நிறைய பேர் சார் பீகாரை பத்தி எல்லாருமே பேசுறாங்களே. ஒரு விஷயம் அண்ணனுக்கே தெரியும், பீகார்லேருந்து நிறைய வந்து மற்ற ஸ்டேட்டுக்கு போய் வேலை பார்க்குறத குறைக்கணும்னு ஒவ்வொரு ஸ்டேட்டு ஜிடிபிக்காண்டி ஆசைப்படுறாங்க சார். இவன் ஒவ்வொருத்தனும் அங்கே போய் சம்பாரித்து அங்கேயே செலவு பண்ணி அங்கேயே குடும்பம் நடத்த போயிட்டானா என்ன பிரச்சனை வந்துடும்னா அந்த ஊரோட பொருளாதாரம் அந்த ஸ்டேட்டோட பொருளாதாரம் பின்னடைவு நடக்கும். அதை முன்னெடுத்து தான் பீகார் வந்து பின்தங்கிய ஒரு மிகப்பெரிய மாநிலமாக எத்தனை ஆண்டுகள் தான் பின்தங்கி இருக்குதுங்கிறதுக்காண்டி இந்த தடவை சீரியஸ் ஃபோக்கஸ் பண்ணியிருக்காரு மோடிஜி. அதுக்கு 28 ஸ்டேட் சார் 28 ஸ்டேட் பட்ஜெட்ல சொல்லிருக்காரு. ஸ்பெஷல் பேக்கேஜ் சொல்லிருக்காரு. இது ஒண்ணு நடக்கல. அவன நம்ம இந்திய பிரச்சனை. ஓகே நான் மதிவான 2047ல இந்தியா வந்து ஒரு அமிர்த கால இந்தியாவா இந்திய மாத்துறதுக்கு ஒரு சிற்பியாக வடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல காங்கிரஸ் விட்ட கோட்டையெல்லாம் சரி பண்றாரு. நடுத்தர வர்க்கத்து கையில காசை கொடுக்குறாரு. ஒரு லாங் டேர்ம் ஒரு பொருளாதார இலக்கோட போடப்பட்டிருக்கிற பட்ஜெட் பிரதமரை பார்த்து தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைச்சிட்டீங்க, தொடர்ந்து பாரபட்சமாக நடத்துறீங்க அப்படின்னு போராட்டம் நடத்துவோம், கண்டன கூட்டம் நடத்துவோம்ன்றீங்களே. எங்களை பார்த்தா இன்னும் உங்களுக்கு வந்து எப்படி தெரியுதுன்னு தெரியல. நான் கட் பண்ணியே சொல்கிறேன், ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணுறதை விட. அதனால் யதார்த்தமான உண்மை தளபதி சொல்லியிருக்கிறது. ஒரு பட்ஜெட்டுன்றது ஒட்டுமொத்த நாட்டுக்கான பட்ஜெட்டாக இருக்கணும். உங்கள் சீட்டை காப்பாற்றிக்கிறதுக்காக நீங்கள் ஒரு பட்ஜெட் போடக்கூடாது. பீகாரும் வளர்ந்தால் தானே இந்தியா வளரும்ன்றாரு.
எல்லாரும் பின்தங்கின வளரும். பகுதிக்கு திரும்ப ஒரு சின்ன- கேட்குறேன், இப்போ வரைக்கும் பீகாருக்கு ஏன் கொடுத்தீங்கன்னு நாங்கள் கேட்கல, எங்களுக்கு ஏன் கொடுக்கல தான் கேள்வி. நாங்களும் வரி கட்டுறோம்ல, நாங்கள் கட்ட மாட்டோம் சொன்னால் சும்மா இருப்பீங்களா? வரி மட்டும் எங்ககிட்ட இருந்து வாங்கிப்பீங்க. ஒட்டுமொத்த உற்பத்தியில் எங்கள் சதவீதம் எவ்வளோ? 9% இருக்குது. நீங்கள் எவ்வளோ கொடுக்கணும், எவ்வளோ கொடுக்குறீங்க? முதல்ல ஒரு கேள்வி இருக்குல்ல. மழை வெள்ள நிவாரண நிதி கேட்டோம், கொடுத்தீங்களா? கொடுக்கல. கேட்டால் நீங்கள் ஒரு கணக்கு சொல்கிறீங்க. இதே மழை வெள்ள நிவாரண நிதியா பேரிடர் கால நிவாரண நிதின்னு சொல்லி அதுக்கு பேர் வச்சு நீங்கள் இமாச்சல பிரதேசத்துக்கும் உத்தரகாண்டுக்கும் பீகாருக்கும் கடந்த முறை பட்ஜெட்லேயே 11,500 கோடி ஒதுக்குனீங்களா? ஒதுக்கலையா? கடந்த முறை பட்ஜெட்டில் ஆந்திராவுக்கு எத்தனை ஆயிரம் கோடி நிதி ஒதுக்குனீங்க? நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளோ ஸ்பெஷல் பேக்கேஜில் நிதி போச்சு பீகாருக்கு? திரும்பவும் பீகார் நீங்கள் தேர்தலுக்காக கொடுக்குறீங்க. இன்னும் அங்கே 6-7 மாதத்தில் அங்கே தேர்தல் இருக்கிறதுனால அங்கே பீகாருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி தான். டெல்லியில் 12 லட்சம் என்னவோ டெல்லிக்கு மட்டும் கொடுத்த மாதிரி அங்கே போஸ்ட் வச்சு ஒட்டியாச்சா? இப்போ பீகாரில் போய் போஸ்ட் வச்சு ஒட்டுவாங்க. அதுக்கு தான் நீங்கள் செய்கிறீங்க. நீங்கள் பீகார் கொடுத்ததை பற்றி எங்களுக்கு கேவலை, எங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? சகோதரர் சொன்னார், என்னது பணவீக்கம் வந்து கட்டுப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லி. என்ன கட்டுப்படுத்துவீங்க? விலைவாசியை கட்டுப்படுத்தாமல் பணம் எல்லார் கையில் எப்படி இருக்கும்? தொழில் நசுங்கிச்சு, டோல் ரேட்டை ஏற்றிட்டீங்க, இஷ்டத்துக்கு டோல் இன்க்ரீஸ் பண்ணினே இருக்கீங்க, டீசல் பெட்ரோல் மேலே சர்சார்ஜஸ் போட்டுக்கினே இருக்கீங்க. எப்படி குறையும் விலைவாசி? இது குழந்தை கூட தெரியும். டீசல் பெட்ரோலு டோலு வாடகை ரேட்டு ஏறிச்சுன்னா எல்லா பொருளோட விலை ஏறி போயிடும். சிம்பிளான ஒரு விஷயம். இதை கட்டுப்படுத்துறதுக்கு என்ன பேசியிருக்கீங்க? நீங்கள் வரும்போது ரூபாவோட மதிப்பு என்ன? இன்றைக்கி 87 ரூபா இருக்குது. அதை கட்டுப்படுத்துறதுக்கு எங்கே இருக்குது இங்கே திட்டம்? என்ன நீங்கள் வந்து 47க்கு போயிட்டீங்க. முதல்ல 2025 பேசுவோம், அப்புறம் 40. ரூபா மதிப்பு முடிவாகிறது வந்து இந்தியாவில் இருக்கிற சூழல் பற்றி மட்டுமா? ஒரு சர்வதேச காரணிகள் இருக்கு இல்லையா? அப்போ பிரதமருக்கு அதில் எந்த பங்கும் இல்லையா? விஸ்வகுரு தானே நீங்கள், கட்டுப்படுத்துங்க. நீங்கள் நினைச்சாதான் உக்ரைன் போரை நிறுத்திடுவீங்களா? நான் என்ன அதுக்கு என்ன நடவடிக்கைன்னு கேட்குறேன். நீங்கள் நாளை காலையில் எல்லாத்தையும் மாற்ற முடியும் உங்களான்னு நான் சொல்லலை. அதுக்கு எதாவது நடவடிக்கை எடுத்துறீங்களான்னு கேட்குறேன். வேலையில்லா திண்டாட்டத்துக்கு ஏதாவது நடவடிக்கை இருக்கா? சகோதரர் சொல்கிறார் 5 கோடியை 10 கோடி ஆகிட்டாங்களா, 10 லட்சத்து 20 லட்சம் ஆகிட்டாங்களா? எங்கே ஆகிட்டாங்க? தொழில் செய்கிறவங்களுக்கான கடன் நான் நிரூபிக்கிறேன் இல்லைன்ட்டு. நான் ஆன் ஸ்பாட் நிரூபிக்க, லைவ்லேயே நிரூபிக்கிறேன். எத்தனை பேங்க்குக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் அனுப்பிச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கடந்த பட்ஜெட்டில் சொன்னதுக்கு எத்தனை மாதம் கழிச்சு நீங்கள் நான் லைவில் நிரூபிக்கிறேன். நான் தயாராக இருக்கேன். சகோதரர் போட்டிக்கு தயார்னா பேங்க்லேருந்து பிரான்ச்லேருந்து யார்கிட்ட எந்த பேங்க்லேருந்து வரைக்கும் சொல்லுவேன். அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? வெறும் ஜிகுனா வேலை. சகோதரர் சொன்னார், நீங்கள் 2014 பணமொழி கொண்டு வரும்போது என்ன சார் சொன்னீங்க? எல்லாத்தையும் தலைகீழ மாற்றிடுவோம். என்ன மாற்றினீங்க? பேர் மட்டும்தான் வைக்கிறீங்க. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு திட்டத்துக்கு பேர் இருக்கு, அவுட்புட் எங்க? சாதாரண பாமரன் மக்களுக்கு உங்களால் என்ன பலன்? இல்லை, பொருளாதார அடிப்படைகளை புரிஞ்சுக்கிட்டு ஒரு வலுவான பொருளாதாரமாக மாற்றுறதுக்கான அடித்தளத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாரு. அது நீங்கள் புரிஞ்சுக்காம போராட்டம் பண்ணுறீங்கன்றார். இல்லை சார், நீங்கள் திரும்பி நான் கேட்குறேன், நீங்கள் வலுவான கட்டமைப்பு வைக்கிற சார் சொன்னார், இது செதுக்குறாரு, கண்ணு போயிடும் திருப்பி. அது ஆல்ரெடி கண்ணு போயிடுச்சு. நாங்கள் சொல்கிறது அதான். இதில் இதுக்கு மேலே தான் கண்ணு வேறு தனியாக போகணும். இருங்க சார், நீங்கள் பேசும்போது இல்லை, நீங்கள் பேசுங்க, உங்கள் டேர்ன் வரும்போது பேசுங்க. நீங்கள் ஒரு விஷயம் பேசும்போது கடந்த பட்ஜெட்டில் சொல்கிறேன் சார், கார்பரேட் டேக்ஸ் 40%லேருந்து 34% குறைச்சாங்க சார். பெரிய பெரிய கார்பரேட் டேக்ஸ். நீங்கள் G20 மாநாடு சக்ஸஸ்ன்னு சொன்னீங்கல்ல, அதில் சூப்பர் ரிச் டேக்ஸ் 2% கார்பரேட்டுக்கு போடணும்னு சொன்னீங்களே, ஏன் இது வரைக்கும் போட மாட்டீங்க? எங்கே உங்களுக்கு தடுக்குது? அப்போ இது யாருக்கான பட்ஜெட்டு? ஏழைகளுக்கான பட்ஜெட் இதுன்னு எப்படி பேச முடியும்? ஏழைகள்கிட்ட பணம் இருக்கணும், அது ரொட்டேஷனில் போகணும், அதுக்கப்புறம் அது பணம் வேணும். எப்படி வரும்? 12 லட்ச ரூபாய் ஸ்லாப் போயிடுச்சுன்னா அது எதுக்கு ஒரு வாரம் கழிச்சு நாங்கள் ஏதோ புதிய ரெஜிம் அறிவிக்க போகிறோன்னு எதுக்கு சொல்கிறீங்க? அப்போ தேர்தலுக்காக தானே. டெல்லி தேர்தல் முடிச்ச உடனே ஏதாவது பண்ணுவீங்க? கேரண்டி இருந்தா? பார்லிமெண்ட்ல சொன்னதையே மாத்திடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அவர் எல்லாத்தையும் எத்தனையோ இடத்துல பேசியிருக்காரு, எத்தனை இடத்துல மாத்திருக்காரு. இந்த பட்ஜெட்ல இல்ல சார், இருங்க வர இல்ல, அவரு நல்லா பண்ணீங்களா? அங்க என்ன சொன்னாங்க, ஒரு வாரத்துக்குள்ள நாங்க புதிய வருமான வரி பத்தி டாக்ஸ் கோட் சொன்னாங்களா இல்லையா? அப்ப அதோட இக்கன்னா என்னன்னு கேக்குறேன். இக்கன்னா வரும்போது தான் தெரியும். அதுதான் சொல்றேன். வரும்போது கிளாரிட்டி வரும். 2024-25 பட்ஜெட்ல இருங்க சார், நீங்க இல்ல நீங்க நோட் பண்ணி வச்சீங்க, நான் சொல்லுங்க. கல்விக்கான நிதியில குறைச்சிருக்கீங்களா இல்லையா? அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட்டுக்கு நிதியை குறைச்சிருக்கீங்களா இல்லையா? அதே மாதிரி கிராமப்புற மேம்பாட்டுக்கு நிதியை குறைச்சிருக்கீங்களா? சார் மதிவானன் சார், அதாவது ஒரு விவசாயத்துக்கு குறைச்சிட்டாங்க, கிராமப்புற மேம்பாட்டுக்கு குறைச்சிட்டாங்க, கல்வி குறைச்சிட்டாங்க, ஹெல்த்து குறைச்சிட்டாங்க, ஒரு ஓவரால் அவுட்லேல சில துறைகளுக்கு குறையுது அப்படின்னு சொல்றீங்க. இதில் தமிழ்நாட்டுக்கு என்ன சார் ஸ்பெசிஃபிக்? அது இந்தியா முழுமைக்குமான ஒதுக்கீடு குறைவு தானே. இப்போ விவசாயத்துக்கு குறைச்சிட்டாங்க,
ரூரல் டெவலப்மெண்ட் குறைச்சிட்டாங்கன்னா இந்தியா முழுமைக்கும் தானே எல்லா மாநிலத்தையும் தானே அதை அஃபெக்ட் பண்ணும். தமிழ்நாட்டுக்கு என்ன ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டுக்குன்னு கேட்கணும்னா தாம்பரம் செங்கல்பட்டு உயர்மட்ட மேம்பால திட்டத்தை எத்தனை நாளாக எத்தனை வருஷமாக கேட்டுனுக்குறோம், இது வரைக்கும் ஏன் பதில் இல்லை? சரி, கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு இது வரைக்கும் கேட்டுக்கிட்டு இருக்குமா இல்லையா? இன்னும் பதிலே இல்லை. நீங்கள் சென்னை மெட்ரோ விரிவாக்க திட்டத்துக்கு பற்றி பேசினிருக்கோம், எங்கே அதை பற்றி பேசியிருக்கீங்களா? நீங்கள் திரும்பவும் நான் சொல்கிறேன், பீகாருக்கு ஏன் கொடுத்தீங்க நான் கேட்கவே இல்லை, எனக்கு அது வேண்டாம், நீங்கள் கொடுங்க. எங்களுக்கு ஏன் கொடுக்கல? எஸ்எஸ்ஐயில் சேர்ந்தாதான் பணம்னு சொல்லிட்டீங்களா, அதை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஏன் பேச மாட்டீங்க? எங்கள் மாநிலத்துக்குன்னு நிதி எங்கன்னு தான் கேட்கணும். ஏதாவது ஒரு இடத்துல அந்த பட்ஜெட்டில், கடந்த இடைக்கால பட்ஜெட்டில் திருக்குறள் இல்லை. இந்த வாட்டி திருக்குறள் இருந்தது, இவ்வளோதான் வித்தியாசம். வேற என்ன அந்த பட்ஜெட்டில் இருக்குது? சகோதரர் சொல்ல சொல்லுங்க, பிரிச்சு சொல்ல சொல்லுங்க. கல்விக்குள்ள இவ்வளவு நிதி தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலா இருக்கு, இல்லைன்னா தமிழ்நாடு பட்ஜெட் மாதிரியே பேசுறேன். நான் தமிழ்நாடு பட்ஜெட் மாதிரி பேசல. ஒரே நிமிஷம், இது மட்டும் ஒரே நிமிஷம் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க சார். இல்ல ஒரு நிமிஷம் நான் சொல்லிடுறேன். இல்ல நீங்க குறிக்கிடுங்க, நீங்க குறிப்பிட்டு வச்சீங்க, நான் கேக்குறேன் சார். அவர் சொல்றதே தமிழ்நாடு பட்ஜெட் நினைக்காதீங்க சார், நேஷனல் பட்ஜெட் தமிழ்நாடு பட்ஜெட் மாதிரி நினைக்கிறீங்க. நான் பதில் சொல்றேன். இடைக்கால பட்ஜெட்ல பீகாருக்கு எத்தனை திட்டங்கள் ஒதுக்குனீங்க? ஒண்ணு. அதே மாதிரி ஆந்திராவுக்கு எத்தனை திட்டங்கள் ஒதுக்குனீங்க? இந்த பட்ஜெட்டில் பீகாருக்கு எத்தனை திட்டங்கள் ஒதுக்குறீங்க? எங்களுக்கு ஒரு திட்டம், நான் கேட்குறது ஓவரால் எங்களுக்கு வேண்டாம். குறைந்தபட்சம் தமிழ்நாட்டுக்கு இந்த ஒரு 2 திட்டம், டெல்லிக்கு இது 2 திட்டம் அப்படின்னாவது உங்களால் சொல்ல முடியுமா? இதுதான் கேள்வி. இப்போ 120 உதன்கட்டு விமான நிலையம்னு சொல்கிறீங்க சார், ஃப்ளைட்டே இல்லை சார் உங்ககிட்ட. எங்கள் வீட்டு காசு எடுத்து நீங்கள் கட்டமைச்சிட்டு யாரு கொடுக்க போறீங்க அந்த ஃப்ளைட்டை? இது அதானி கம்பெனி தான் கொடுக்க போறீங்க. ஏர்போர்ட் கட்டறதே அவருக்கு கொடுக்குறாங்க செய்றீங்கன்ற நான் திரும்பி தமிழ்நாட்டுல இருக்கு பாருங்க. நான் அவர் பேசும்போது அவர் எல்லாம் பேசினாரு. நான் பேசுறதுல தப்பான கருத்து இருந்தா அவர் சொல்லுங்க, நான் ஏத்துக்கிறேன். நான் மாத்தி கட்டமைப்பை உருவாக்குறாங்க. காங்கிரஸ் காலத்துல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை சரியா உருவாக்கல, இப்ப உருவாக்குறாங்கன்றது நீங்க வேற கோணத்துல பாக்குறீங்க. அதை வேற கோணம் இல்ல சார், எல்லாமே ஜிகுனா. திரும்ப திரும்ப சொல்றேன், ஜிகுனா ஜிகுனா ஜிகுனா. மோடி மஸ்தான் வித்தியான்னு சொல்லுவாங்கல்ல நம்ம ஊர்ல, அந்த மாதிரி இது ஒரு மோடி மஸ்தான் வித்து, அவ்வளவுதான். இத நீங்க கடந்துல இருந்து நீங்க எதுவுமே பார்க்க வேண்டாம். இல்ல அதாவது இல்ல நீங்க சொல்லுங்க சார், நீங்க வேணாம்னு சொல்றீங்க, நிறைய சொல்லவே இல்ல சார். இன்னும் நான் எடுத்து வந்தல பாதி நீங்க தமிழ்நாடு பட்ஜெட் மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் 2 விருந்தினர்கள் பேசவே இல்ல. நேஷனல் பட்ஜெட்டாவே அவருக்கு ஃபீல் பண்ணவே தெரியல. ஏதோ ஒரு 2 திட்டம் சார், இன்னைக்கு கனிமொழி சாலை விரிவாக்க திட்டமோ இல்ல டோல் பத்தியோ இல்ல விலைவாசி, நீங்க 5 ஏர்போர்ட் தமிழ்நாட்டுல சொல்லிருக்காங்க. இதுதானே பண்ண முடியும். 5 ஏர்போர்ட் இன்னைக்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு 5 பேரும் தெரியும். இவர் பேசுறது நான் இப்போ கேட்குறேன் சார். ஓசூர் ஏர்போர்ட்டை பற்றி பேசுகிறோம் சார். என்ன சார் சொல்கிறாரு அமைச்சர்? நம்ம 3 பேர் உட்காந்து பேசணுமா? கர்நாடகாவும் தமிழ்நாட்டும். அப்போ நீங்கள் எதுக்கு? அதுக்கு நீங்க என்ன உதவி பண்றீங்க சார்? அப்படி எதுக்கு பட்ஜெட் பக்கத்துல பாத்தீங்களா? நான் பேசுறேன், அதாவது ஒரு டீம் பெங்களூர்ல இருந்து 150 கிலோமீட்டர்ல இருக்குது. ஆனா நீங்க உட்கார்ந்து பேசுங்கன்னா 150 இல்ல சார், பெங்களூருக்கு இதுக்கு ரொம்ப குறைவு. 150 அவர் சொல்றது இன்னைக்கு பார்லிமென்ட்ல சொன்னதா நான் சொல்றேன். அதாவது 5 மாத்தில பத்தி பெருமை பேச மாட்டாரு. நடந்தது அப்படியே நான் சொல்றேன். டெக்னிக்கலா என்ன கேக்குறீங்க? அதுக்கு பேசிட்டு நீங்க என்ன கேக்குறீங்கன்னா டெக்னிக்கலா பேச கூடாதுங்கறாரு இவரு. அப்ப நாங்களே வந்து பேசி சரிங்க. இவர் சொன்னதுல ஒரே ஒரு எனக்கு சார் இருங்க, ஒரே நிமிஷம் சார். போதும் சார், நான் சொல்றேன் சார். இன்னும் பிடிக்கல. எல்லாரும் குறிச்சு வச்சுக்க சொல்லுங்க. நீங்க நிறைய அடிக்கு போட்டா மக்களுக்கு ஒண்ணும் புரியல. இல்ல மக்கள் தெளிவா இருக்காங்க. இல்ல மக்களுக்கு நான் கேக்குறேன். இல்ல யாரோ ஒருத்தர் நீங்க சொன்ன டீப் நான் எளிமையா தான கேட்டேன். அவர் என்ன சொல்றாரு? லோன் 5 கோடில இருந்து 10 கோடி ஆக்கிட்டாங்கன்றாருல. எந்தெந்த பேங்க்ல என்ன நீங்க நோட்டிபிகேஷன் போச்சுன்னு சொல்லுங்க. அது இப்போதானே சார் அனௌன்ஸ் பண்ணீங்க. இனிமே தான இடைக்கால பட்ஜெட்ல அறிவிச்சிட்டீங்க 10 லட்சம் 20 லட்சம் ஆக்குவேன்னு சொல்லிட்டு. அதை நிரூபிக்க சொல்றேன். நான் நிரூபிக்கிறேன். அது நடைமுறைக்கே வரவே இல்லை. சரிங்க. இப்போ இந்த நீங்க டீப் சீக்கை பத்தி பெருசா பேசினதுனால நான் கான் த்ரூ தட். அவங்க அதிலே வர கம்ப்ளீட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்னாங்க, இந்த 2014லேருந்து 2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரேசில் நெகட்டிவ் growth, சவுத் ஆப்பிரிக்கா நெகட்டிவ் growth, ரஷ்யா நெகட்டிவ் growth, சைனா ஷார்ப்லி லோயர் growth, இருங்க ஒரு நிமிஷம், கொரியா நெகட்டிவ் growth, இட்டாலி நெகட்டிவ் growth, ஜப்பான் நெகட்டிவ் growth. ஆனா இந்த 2014 நம்ம பிரேசில் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் ஒண்ணா சார்? பிரேசில் கன்சியூமர் நம்மளுடைய கன்சியூமர் ஒண்ணா சார்? சார் இவரே உதாரணம் சொல்றதுன்றது ஒரு எல்லாரும் நீங்க டிரான்சாக்ஷனும் பார்க்கணுமா இல்லையா? இதுல
சார் நான் சொல்றது இல்ல, ஒரே நான் நிமிஷம் என்ன கேட்டு- கேக்குறேன்னா, சார், இவர் நீங்க சொல்ற counter உதாரணத்தை பேசுறது- யாரோட ஒப்பிட்டு பேசுறீங்கன்றது இருக்குல்ல. ஐயோ நீங்க சார் நீங்க இப்ப வேற இது சொல்றீங்க சார், சார் உங்களுக்கு நீங்க ஃபோர்ப்ஸ் படிப்பீங்க ஃபோர்ப்ஸ் சார், இல்லங்க சார் நான் ஃபோர்ப்ஸ் இல்ல, வந்து எதுக்கு சொல்ல இல்ல, வரேன்னா கடைசியா அடுத்த ரவுண்ட்ல பேசுறேன். இல்ல, DeepSeek நம்ம பிறகு பேசுவோம். 2024க்குள்ள ஹையஸ்ட் growth ஆன ஒரே கண்ட்ரி இடைப்பட்ட காலத்துல ஒன்லி இந்தியா. இங்க consumer நீங்க கணக்கு போடணும். 2014 இங்க நுகர்வோரையும் நீங்க கணக்கு போடணும். ஹேண்டில் பண்ணிருக்காரு. ஓகே நீங்க வந்து நம்ம பிரைம் மினிஸ்டர் பண்ணும்போது தான் நாட்டுடைய highest population growth கணக்கு போடணும். நடுவுல கோவிட் வந்திருக்கு. ஓகே ஃபோர்ப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க பவர்ஃபுல் இந்தியன்ஸ் பவர்ஃபுல் பர்சன்ஸ் இன் த வேர்ல்ட் பர்சனாலிட்டிஸ்ன்றது மாதிரி டாப் 10 பவர்ஃபுல் கண்ட்ரிஸ் இன் த வேர்ல்டுன்னு நேற்றுக்கு ஒரு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டாப் 10 அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, யூகே, ஜெர்மனி, சவுத் கொரியா, பிரான்ஸ், ஜப்பான், சவுதி அரேபியா, இஸ்ரேல். இப்போ டாப் 10ல இந்தியாவே இல்லை. அதுதானே சார் இப்போ 3வது இடத்துக்கு வரணும் தானே 2047 அமிர்த காலமே. வேற என்ன ஐடியாவே? 47 அமிர்த காலம். வல்லரசு சரி ஜென்ராம் சார் கேட்போம் சார். இப்போ நாம என்ன காலத்துல இருக்கோம்? 60 ஆண்டுகள் ஒண்ணு செய்யல, 10 ஆண்டுகள் பொற்காலமா போராத காலமா? நம்ம ஏன் சார் ஒத்துக்கவே இப்ப மாட்டேங்கிறீங்க? இருக்கிற காலம் என்ன காலம்? அமிர்த காலத்துக்கு நம்ம போகணும். இன்னும் நம்ம 20 வருஷம் தான் இருக்கு. அதுக்கு 2014 வரை நல்ல காலம் வருகிறதுன்னு சொன்னாங்க. ஆனா அது நல்ல காலம் அச்சாதேன் ஆகிதே என்னது? சார் தான் சொல்லு, ஹிந்தி தெரியும், எங்களுக்கு ஹிந்தி தெரியாது. அச்சாதேன் ஆகையா அந்த பீட்டர் சாருக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த நல்ல காலத்திற்கு அந்த நல்ல காலம் வந்துட்டோமா இல்லையாங்கிறத ஆய்வு செய்யறது கிடையாது. அதுக்குள்ள நம்ம அமிர்த காலத்துக்கு போயிட்டோம். 10 வருஷத்துல நல்ல காலம் வரல உங்களுக்கு? வரல. அதாவது அந்த ஏன் அப்படி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, ஒவ்வொரு முறையும் நல்ல காலம் வருகிறது, டிமானிட்டைசேஷன் வந்து துல்லியமான தாக்குதல், மேக் இன் இந்தியா ஜிடிபிக்கு உற்பத்தி துறை வந்து ஏராளமான பங்களிக்கும் அப்படின்னு ஒவ்வொரு முறை ஒரு அறிவிப்பு வரும்போதும் டால் கிளைம்ஸோட தான் அது வருது. இலக்குகளை எட்ட முடியுமா, சாதிக்க முடியும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை சாதிக்க முடியுமா அப்படிங்கிற எந்த விதமான யதார்த்த புரிதலும் இல்லாமல், ரியாலிட்டியே புரியாமல் ஒரு பெருங்கனவை மக்களிடத்தில் விதைக்கிற மாதிரியான அறிவிப்புகளாகத்தான் அது வருது. அது ஃபெயிலியர்னு ஒரு கிரிட்டிசிசம் வரும்போது நேர பின்னாடி வந்து நேரு காலத்திலேருந்து 2014 வரைக்கும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப் பண்ணாதது காங்கிரஸோட பொறுப்பு, அவங்க செய்யாததுனால தான் நாங்கள் கிரியேட் பண்ணின இந்த ஸ்கீம் தோற்று போச்சு அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனை சொல்கிறதுக்கு வர்றாங்க. ஆக கட்டமைப்பை காங்கிரஸ் உருவாக்கலை. அப்புறம் கட்டமைப்பே ஒழுங்காக இல்லாத இடத்துல நாம் இந்த ஸ்கீமெல்லாம் கொண்டு வந்தது அடிமுட்டாள்தனம் அப்படிங்கிற ரியலைசேஷன் உங்களுக்கு வந்திருக்கா? வரல. ஸ்கீம் ஃபெயில்டுன்ன உடனே காங்கிரஸ் அவ்வளோத்தையும் காலவாரிடுச்சு, கட்டமைப்பை உருவாக்கவில்லை அப்படின்னு குற்றம், பிளேமிங் கேம் தான் நடக்குது. அது ஒன்று. அதுபோக அமிர்த காலம்னு உடனே எனக்கு பிரதமர் வந்து உடனடியாக அமிர்த காலத்துக்காக ஒரு கால் கொடுத்தாரு. அதாவது இந்த 76வது ஆண்டுலேருந்து 100வது ஆண்டு வரைக்கும் 25 ஆண்டுகள் உரிமைகளை பேசி உங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள், நாட்டு மக்கள் ஒழுங்க பொருளாதாரத்தை வளர்த்துங்கன்னு சொல்றாரு சார். கடமையை செய்யுங்கள் அப்படின்னு சொன்னாரு. ஆமா, பொருளாதாரத்தை வளர்க்குன்னு சொல்லி இந்த இதெல்லாம் கொண்டு வந்தார்ல. பொருளாதாரம் 2 சைடு இருக்குல்ல, சப்ளை சைடு, டிமாண்ட் சைடு. அவங்க மீண்டும் மீண்டும் பல்லாயிரக்கணக்கான கோடிகளை கொடுத்து எந்த இடத்த வளர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க? சப்ளை சைடை மட்டும்தான் வளர்க்கறதுக்கு முயற்சி செய்கிறாங்க. டிமாண்ட் சைடு வளர்க்கறதுக்குன்னா அந்த சப்ளைக்கு நீங்கள் கொடுத்தீங்க, பெரு நிறுவனங்களுக்கு நீங்கள் கொடுக்குற காசெல்லாம் அவங்க பயன்படுத்தி பொருளாக்கி சந்தைக்கு கொண்டு வந்தாங்கன்னா வாங்குறதுக்கு எனக்கும் உங்களுக்கும் காசு வேண்டாமா? இங்கே நாம் வேலை இழந்து நிற்கிறோம், சம்பள குறைப்பில் இருக்கிறோம், விலைவாசி ஏறி போச்சு. பல்வேறு 1 லட்சம் ரூபாய் வரலையும் சேமிக்கலாம், 12 லட்சம் ரூபாய் வரலையும் சம்பளம் வாங்குறவங்களுக்கு, வருமானம் இருக்கிறவங்களுக்கு வருமான வரியே கிடையாது, 1 ரூபா கூட கட்ட தேவையில்லை, எல்லார் கையிலும் காசு இருக்கும், அந்த காசெல்லாம் வந்து மக்கள் போய் கடைகளில் வாங்குவாங்க, அது முதலீடாக மாறும், அது வந்து பொருளாதாரத்தை வந்து வேகமாக தள்ளும் மேலே அப்படின்றாங்க. ரைட்டு தான் சார். அது அந்த 1 லட்சம் ரூபா வாங்குற வரைக்கும் உண்டானவங்களுக்கு அதில் உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் இன்று இந்திய லேபர் மார்க்கெட்டோட நிலை என்ன? நீங்கள் வந்து உங்களுடைய புள்ளி விவர அலுவலகங்கள் வந்து கரெக்டான புள்ளி விவரங்களை கொடுக்க முடியாமல் அதில் மேனிப்புலேட் பண்ண வேண்டிய தேவை என்ன? அல்லது அடிப்படை வருடங்களை மாற்றி அல்லது அந்த அளவீட்டுக்கான அடிப்படைகளை மாற்றி எல்லாவற்றையும் புதிய புதிய கோணத்திலிருந்து கொடுக்க வேண்டிய தேவை. ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருந்தாங்க, ஒரு மீம்ஸ் வந்து வடிவேல் படத்தை வச்சு, சரி 12 லட்சம் ரூபா வரலையும் வருமானம் தான் வரி இல்லை, முதல்ல 12 லட்சம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு சொல்லுங்கன்றாங்க. அது மாதிரி கேட்குறீங்க நீங்கள்? ஆமாம்,
அந்த ஓவராலாக அவுட்லே குறையிறதுன்னா அதை பற்றி பார்க்கணுமா? 10,000 ரூபா சம்பளம் வாங்குறவருக்கும் அது பொருந்தும், 20,000 ரூபா வாங்குறவருக்கும் பொருந்தும். ஸ்லாப் தானே அது, 12 லட்சம் ஹையஸ்ட் ஸ்லாப். அது ஏற்கனவே அவங்களுக்கு டாக்ஸ் கிடையாது இல்லை சார்? ஆமா சார், 4 லட்சம் ரூபாய் வரைக்கும் தானே இருந்தது. சரி, அதான் அது இன்கிரிமெண்டல் சார். இப்போ மெஜாரிட்டி ஆஃப் இந்தியன்ஸுக்கு ஏற்கனவே நாம அதை வந்து அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு கூட பேசணும். நீங்க ஸ்பெசிபிக்ஸ்க்கு உங்களை கேட்குறேன் சார். ஒரு நேஷன் வைடு போடுற பட்ஜெட்ல டிஃபென்ஸ் அலோகேஷன் என்ன, ரயில்வே அலோகேஷன் என்ன, ஒரு பிராடரா மேனுஃபேக்சரிங் செக்டருக்கு என்ன பண்ணாங்க, இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன பண்ணாங்க, அக்ரிக்கு என்ன பண்ணாங்க, இப்படி தானே பேசுவோம். அன்னைக்கு பட்ஜெட் அன்னைக்கு பேசியிருப்பாங்க. இப்ப தமிழ்நாடு பத்தி ஏன் திடீர்னு தமிழ்நாடு பற்றி பேச வேண்டிய தேவை ஏன் வருகிறது? அதை கண்டனம் தெரிவித்து ஒரு கண்டன பொதுக்கூட்டங்களோ ஆர்ப்பாட்டங்களோ நடத்த வேண்டிய பாலிடிக்ஸ் இல்லையா? அதுல பாலிடிக்ஸ் இல்லை. ஏன்னா தொடர்ந்து 2வது ஆண்டாக தமிழ்நாட்டுக்கு எந்த விதமான ஒதுக்கீடும் செய்யப்படவில்லை. தமிழ்நாட்டிலிருந்து போன கோரிக்கைகள் முழுமையாக ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. இந்திய பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய பங்களிப்பை தமிழ்நாடு கொடுத்திருந்தாலும் தமிழ்நாட்டின் திட்டங்களுக்கு எந்த விதமான ஆதரவும் ஒன்றிய அரசிடமிருந்து வரவில்லை. அப்புறம் மழை வெள்ள நிவாரணத்திற்கான கோரிக்கைகளை மாநில அரசு கொடுத்திருக்குது. அதற்கும் நேஷனல் டிசாஸ்டர் ரெஸ்பான்சிவ் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலிருந்து ஒரு பைசா வரல. நீங்கள் வழக்கமாக கொடுக்கக்கூடிய ஸ்டேட் டிசாஸ்டர்லேருந்து கொடுத்துட்டு நாங்கள் கொடுத்துட்டோம் 900 கோடி அப்படின்னு ஒரு கணக்கு சொல்கிறதாகவும் மக்களுடைய கவனத்தை திசை திருப்புவதாகவும் தான் இது வரைக்கும் வந்துகிட்டு இருக்கு. அது தவிர மாநில அரசோடு கலந்து ஆலோசிக்காமல் ஒன்றிய அரசு ஏதாவது ஒரு திட்டத்தை உருவாக்கிவிட்டு ஒன் ஷர்ட் ஃபிட்ஸ் ஆல் அப்படிங்கிற தியரியின் அடிப்படையில் எல்லாருக்கும் இது பொருந்தும்னு அந்தந்த மாநிலத்தின் முன்னுரிமைகளை பற்றியோ ஏற்கனவே அந்த விஷயங்களில் அந்த மாநிலம் முன்னேறி சென்றதையோ கருத்தில் கொள்ளாமல் நீங்கள் ஒரு திட்டத்தை உருவாக்கி மாநிலத்தின் மீது திணிக்கிறீர்கள். அதை அல்லது ஒரு திட்டத்துக்கு நாங்கள் இவ்வளவு கான்ட்ரிபியூட் பண்ணுறோன்னு முதல்ல தொடக்க காலத்தில் சொல்லிட்டு படிப்படியாக அந்த கான்ட்ரிபியூஷனை குறைச்சி எல்லா சுமையையும் மாநிலத்தின் மீது சுமத்துறீங்க. கருத்தியல் வேறுபாடுகள் கொண்ட கட்சிகள் ஆளக்கூடிய மாநிலங்களில் முற்றிலும் ஒரு புறக்கணிப்பு மாற்றாந்தாய் மனப்பான்மையோடு செயல்படுத்துகிறீர்கள். அதை வந்து நீங்கள் இப்போ டெல்லியில் பிரதமர் பேசிய பிரச்சார கூட்டங்களின் பொருளிலிருந்து புரிந்து கொள்வதாக இருந்தால் டபுள் என்ஜின் கவர்னன்ஸ் இல்லாத மாநிலங்களுக்கு ஒன்றிய அரசிடமிருந்து எந்த உதவியும் வராது அப்படின்னு கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசத்தை கடந்த காலத்தில் பேசியவருடைய உதடுகள் இப்போது டபுள் இன்ஜின் கவர்னன்ஸை பற்றி பேசுகிறது. இது அவ்வளவு பிரச்சாரத்துல ஒரு பேசுறது தானே சார். அது எங்க கட்சிக்கே ஓட்டு போட்டா நாங்க ஒத்திசைவா வேலை செய்வோம் அப்படின்னு சொல்றத எப்படி? இப்ப ஒத்திசைவாக வேலை செய்வோம்னா எங்க கட்சிக்கு ஓட்டு போடவில்லை என்றால் எங்களிடமிருந்து எந்த உதவியும் வராது அப்படின்னு தான் நான் பொருள் வருது. அதுல அது அப்படி சொல்றதுக்கு இல்ல. ஒன்றியமும் மாநிலமும் இணைந்து செயல்பட்டால் இலக்குகள் எட்ட முடியும் அப்படின்னு ஒரு ஜெனரலாக ஒரு போதனையை எல்லாருக்கும் கொடுக்கலாம். ஆனா இலக்குகளை எட்ட முடியாமல் போவதற்கு, ஒன்றியமும் மாநிலமும் சேர்ந்து வேலை செய்ய முடியாமல் போவதற்கு யார் காரணம், எங்க அந்த சிக்கல் இருக்குங்கிறத பற்றி பேசாம ஒருவர் அடிச்சுக்கிட்டே இருப்பாரு, ஒருத்தர் வாங்கிக்கிட்டே இருப்பாரு. ஆனா 2 பேரும் சமாதானமா போகணும் அப்படின்னு வெளியில இருந்து ஒரு அறிவுரையை சொல்வது மட்டும் எந்த விதத்துல சரியா இருக்கும்? யாரும் இதுல யாரையும் அடிக்கல சார். டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன வயிற்றில் அடிக்கிறாங்க. டபுள் இன்ஜின் சர்க்கார்னா என்ன லாஜிக்ல அவர் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்காருன்னா, நிர்வாகம் பண்ணும்போது 2 சைடோட புரிதல் பர்ஃபெக்டாக இருக்கும். பர்ஃபெக்டாக இருக்கும்போது எக்ஸிக்யூஷன் ஈஸியராக இருக்கும். ஒரு பிரான்ச் மேனேஜருக்கும் ஜோனல் மேனேஜருக்கும் ஒரு கரெக்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னா எப்படி ஒரு பிரான்ச்சையும் நடத்த முடியாது, ஜோனல் மேனேஜரோட அவரோட பகுதியை மேனேஜ் பண்ண முடியாது. நிர்வாகம் எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கு சட்டங்கள் இருக்கு சார், சட்ட விதிகள் இருக்கு சார். அதுல யார் ஆட்சியில இருந்தாலும் நிர்வாகம் முறையாக நடக்கும். யூபி கவர்மெண்ட் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், டபுள் இன்ஜின் சர்க்கார்ல என்ன பெர்ஃபார்மிங் கவர்மெண்டா இருக்கு? எனக்கு என்ன மணிப்பூர்ல என்ன சார் நடந்திருக்கு? மணிப்பூர்ல என்ன சார் நடந்திருக்கு? டபுள் இன்ஜின் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. 10 வருஷமா மன்மோகன் சிங் ஆட்சி இருக்கும்போது தான் குஜராத்ல அதுக்கு முன்னாடி 15 வருஷம் சீஃப் மினிஸ்டரா மோடி இருந்தார், பிரதமர் மோடி இருந்தார். அப்போ வந்து மத்தியில் ஒரு அரசு, மாநிலத்தில் ஒரு அரசு. ஆனால் அந்த குஜராத் மாடல் டெவலப்மெண்ட்டு பயங்கரமாக வளர்ந்துச்சுன்றீங்களா? அப்போ ஒன்றிய அரசு சப்போர்ட்டே பண்ணாமல் வளர்ந்துட்டாங்க. அப்போ ஒரு ஆர்கியூமெண்ட், அடுத்து இன்னொரு ஆர்கியூமெண்ட். நல்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் கொஸ்டின் சார். நான் இதுக்கு கண்டிப்பாக ஆன்சர் பண்ணும். அவரோட அட்மினிஸ்ட்ரேஷன் கேப்பபிலிட்டியில மோடிஜி அவர்கள் ஒரு புரிதல் தன்மையோட இயங்கினதுனால தான் அவ்வளவு பெரிய வெற்றியை பார்த்தாரு. அவருக்கு எவ்வளவு இடர்பாடுகள் இருந்தாலும் அவரோட பர்சனல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி தட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கேப்பபிலிட்டி. இல்ல ஒரு சீஃப் மினிஸ்டரோட கேப்பபிலிட்டியா யூனியன் கவர்மெண்ட் பவுண்ட் பை சர்டன் ரூல்ஸ் அண்ட் பிரின்சிபல்ஸ் அதன்படி பணத்தை கொடுக்காம வஞ்சிச்சிட்டு
இது வஞ்சிக்கிற பெரிய சார் தமிழ்நாடு அரசு சொல்லுது சார் யுனைடெட் ஃப்ரண்ட் சார் யுனைடெட் ஃப்ரண்ட் கவர்மெண்ட் சார் ஒரே நிமிஷம் இது குஜராத் மாடல்ன்றதே வந்து ஒரு போலியான மாடல். ரெண்டு விஷயம் நம்ம பார்க்கணும். குஜராத்துடைய முதலமைச்சரா மோடி இருக்கும்போது பிரைம் மினிஸ்டரா யார் இருந்தா? அன்னைக்கு இந்த மாதிரி எல்லாம் பாகுபாடு பார்த்து நிர்வாகமே யாருமே பண்ணல. நீங்க பண்ற நிர்வாகம் மாதிரி இருங்க சார். நான் பேசுறது தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் கேளுங்களேன் சார். இன்னொரு என்ன சொல்றாருன்னா குஜராத் மாடல்ல எந்த விஷயத்துல சக்சஸ்ஃபுல்னா உங்களை சொல்லுங்க. கல்வியில, வேலை வாய்ப்புல, சுகாதாரத்துல, ஊட்டச்சத்து குறைபாட்டுல எதுல குஜராத் வந்து நம்பர் 1 மாடல்? அந்த மாடலே போலியான மாடல் சார். அந்த தேர்தலுக்காக பொய்யா கட்டமைக்கப்பட்ட மாடல் அது. கல்வி சுகாதாரம் எதுலயுமே இல்லைன்றீங்க. எதுல நம்பர் 1 சொல்லுங்க. நாம இன்னைக்கு எங்க இருக்கோம், அவங்க எங்க இருக்காங்க? அதான கேள்வி. நீங்க அந்த குஜராத் மாடல் திரும்ப தயவு செஞ்சு அது வந்து ஒரு போலியான மாடல் சார். நான் ஒரே நிமிஷம் அதில் எப்போதுமே ஒன்று வச்சுக்கோங்க சார். இது வந்து 2 கை தட்டி ஓசை வர்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது சார். மக்களோட புரிதலில் வந்து தமிழ்நாடு மக்கள், நான் பல மீட்டிங்கில் இங்கே சொல்லியிருக்கேன், மரபணுவில் நம்ம உயர்ந்த மரபணுங்களாக இருக்கோம், இன்டலெக்சுவல் ஜாஸ்தியாக இருக்கிற ஒரு ஸ்டேட்டாக இருக்கிறதுனால கவர்மெண்ட்டையும் அரசாங்கத்தையும் எந்த பயனளிப்புக்கு எடுத்துகிட்டு வந்து வளர்ச்சி பாதைக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிறது. அதனால தான் பீட்டர் அண்ணன் கூட பேச ஆரம்பிச்சோன்னு என்ன சொன்னார், தமிழ்நாட்டில் எல்லாத்துலேயும் நம்பர் 1 இருக்காங்க. நம்பர் 1 இருக்கிறது தமிழ்நாட்டுக்கு மெயின் காரணம் என்னன்னா நம்பர் 1 மக்கள் சார். மக்களோட அறிவு சார், மக்கள் அறிவாற்றல் சார். அது நீங்க அதுக்கு அறிவு தான் காசு கிடையாதா? அறிவு அறிவாற்றல் அதிகமா சோ அறிவு இருக்கவங்க வரி மட்டும் கட்டணும். அமெரிக்கால ஜெர்மனிலனா சிறப்பா இருக்காங்கன்னா அந்த மக்களோட வந்து ஆற்றல்ல மிக்கவன் சார். அதனால நல்ல வளர்ச்சி பாதையில இருக்காங்க. அறிவு இருக்குன்னு பாராட்ட வாங்கிங்க, பணம் கேட்காதீங்க. இது எப்படி இருக்கு? அப்ப நாம கட்டறோம்ல. போன பட்ஜெட்ல, சென்ற ஆண்டு பட்ஜெட்ல தமிழ்நாடுங்கிற சொல்லே இல்ல. ஆனா அந்த ஆண்டு பெர்ஃபார்மன்ஸை பற்றி வரக்கூடிய பொருளாதார ஆய்வறிக்கையில நீங்க வந்து இல்லம் தேடி கல்வியை பற்றியும், நீங்க தோல் தொழிற்சாலை, நான் தோல் தொழிற்சாலைகளுடைய வளர்ச்சி பற்றியும், நிதி ஆயோகோ அல்லது தரவரிசை உயர்கல்வி தரவரிசை கொடுக்கக்கூடிய அளவுகள்லையோ எல்லா இடங்கள்லையும் தமிழ்நாடு சிறந்த இடங்கள்ல இருக்குன்னு சர்டிபிகேட் வருது. இந்த ஆண்டும் நீங்க தமிழ்நாடுங்கிற சொல்லே இல்லாமல் பண்ணீங்கன்னா நீங்க பெர்ஃபார்ம் பண்றவங்களை பீனலைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் ஒரு கோட்பாடாக வச்சு செயல்படுத்துறீங்களோ? நிதிநிலை அறிக்கை அடுத்த ஆண்டு கண்டிப்பா வரும். பெண் தானே சார் படிச்சாங்க. அடுத்த ஆண்டு கண்டிப்பா வரும்னா தமிழர் தானே படிச்சிருக்காங்க. தமிழர் படிச்சா என்ன, இந்திக்காரர் படிச்சா என்ன, தமிழ்நாட்டுக்கு என்ன வந்துச்சு? தமிழ்நாடு அடுத்த ஆண்டு வரும். அடுத்த ஆண்டுக்கு தமிழ்நாட்டுக்கு அலோகேட் பண்ணுவாங்க. அடுத்த ஆண்டுக்கு நிர்மலா சீதாராமன் கர்நாடகாக்கு போனா கர்நாடகாக்காரங்களா ஆயிடுறாங்க. கர்நாடகா எம்பி அவங்க நேத்துக்கு சித்தராமையா சொல்லியிருக்கிறாரு, கர்நாடகா எம்பி நீங்க என்ன கொடுத்தீங்கன்னா பெத்த சொம்பு, பெரிய சொம்பு தான் கொடுத்துறீங்க அப்படின்னு அவர் வந்து அடுத்த வருஷம் தமிழ்நாட்டுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா தேர்தல் வரப்போகுதுன்னா அந்த பட்ஜெட் முழுக்க வந்து தமிழ்நாடு, கேரளா, அசாம், வெஸ்ட் பெங்கால் எல்லாருக்கும் அடுத்த ஆண்டு தான் அவங்களுக்கான 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் உங்களுக்கு பெயர் வரும். அப்பனா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஒத்துக்குங்க. எல்லாமே ஓகே. 5 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் நடந்துச்சுன்னா ஒரு நாடு ஒரு தேர்தல் வந்தா 5 வருஷத்துக்கு ஒரு முறை சொல்றதையும் சொல்லாம விட்டுருவாங்க. அப்படி கிடையாது சார். எல்லாரும் பேர் சொல்றாங்க வருஷம் தேர்தல் நோக்கி தான் செயல்படுறாங்க சொல்ற அந்த குற்றச்சாட்டுக்கு வழி இருக்காது. ஆந்திரா இந்த வருஷம் ஓகே. நம்மோட இன்னொரு விமர்சகர் பேசாமல் இருக்கார், திரு பானச்சந்தர். 2 விஷயங்களை பற்றி பேசிட்டு இருக்கோம். ஒன்னு ராகுல் காந்தி அவர்களுடைய இன்றைய நாடாளுமன்ற உரை, எதிர்க்கட்சி தலைவரோடது. அடுத்து தமிழ்நாட்டில் ஆளுங்கட்சி, டெல்லியில ஆளுங்கட்சி எதிர்த்து அறிவிச்சிருக்கிற போராட்டம், உங்க பார்வை? ஃபர்ஸ்ட் நம்ம இந்த பட்ஜெட்டை பத்தி நிறைய டிஸ்கஷன் இருந்தது. அதை வந்து பொருளாதாரத்தை பத்தி நம்ம பேசும்போது growth ஒன்னு இருக்கு, டிஸ்ட்ரிபியூஷன் ஒன்னு இருக்கு, வளர்ச்சி ஒன்னு இருக்கு, வளர்ச்சி எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்னு ஒண்ணு இருக்கு. நம்ம வந்து ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி பேசுறதுனால ஒரு கோர்வை இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இது வளர்ச்சியும் இருக்கணும், அது பிரிச்சு கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு செட்டப் இருக்கணும். அப்பதான் வந்து இன்க்ளூசிவ் டெவலப்மெண்ட், எல்லாரையும் சேர்த்து கொண்டு போற வளர்ச்சி இருக்கும். சோ அதை பத்தி நம்ம பேசலாம். சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வளர்ச்சி இருக்கா இல்லையான்றது வந்து கேள்வியே கிடையாது. இந்தியா வந்து இப்ப வந்து $4.3 trillion எக்கானமி ஆயிடுச்சு. இந்த ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் எக்கானமி 7% வளருது. சோ இதுல வந்து சந்தேகமே கிடையாது. நம்ம வந்து இதை பத்தி ஆர்கியூ பண்ணலாம். பட் ஆனா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வெரி கிளியர். இது எப்படி பிரிச்சு கொடுக்கறதுன்றதுதான் நம்மளுக்கு இப்ப மேஜர் டவுட், மேஜர் கன்டென்ஷன். இப்ப வந்து டெமோக்ரஸில இருக்கிறதுனால ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்தவங்க, ஒவ்வொரு தொழில் செய்யறவங்க வந்து இதை பத்தி மாற்று கருத்து இருக்கலாம். இப்ப அந்த டிஸ்கஷன் வந்து இப்ப அந்த லெவலில் தான் இருக்கு. இப்ப பிரிச்சு கொடுக்கும்போது வந்து ஒரு ஸ்டேட் வாரியா பிரிச்சு கொடுக்கலாம். சில ஸ்டேட்ஸ் வந்து சில மாநிலங்கள் வந்து சரியா வளர்ச்சி அடையாம இருக்கலாம்.
ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பீகாரை பத்தி நிறைய பேசுறோம். நான் வந்து பெர் கேபிட்டா இன்கம் சொன்னேன். ஒரு தலைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்தியாவோட பெர் கேபிட்டா இன்கம் வந்து கிட்டத்தட்ட வந்து 2.5 லட்சம் ரூபாங்க. ஓகே, பீகாருக்கு பாத்தீங்கன்னா வந்து 80,000 ரூபாய். ஓகே, தமிழ்நாடு வந்து இந்தியாவோட 50% இந்தியா ஆவரேஜோட 50% ஜாஸ்தி, கிட்டத்தட்ட 4 லட்சம் ரூபாய் நம்ம பெர் கேபிட்டா இன்கம் ஒரு தலைக்கு நம்ம வருமானம். ஓகே, அப்படி நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பீகாரோட வந்து 5 மடங்கு வளர்ச்சி அடைந்த நாடு. ஓகே, அங்க அதனால வந்து இப்ப பீகாருக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்தாங்கன்னா அதை பத்தி கொஞ்சம் நம்ம வந்து யோசிச்சு பேசணும். நம்ம வந்து இது அதுவும் பீகாரும் நம்ம நாட்டோட சேர்ந்ததுதான். ஓகே, அதனால வந்து சில சமயம் வந்து பாலிட்டிஷன் பாலிட்டிக்ஸா கூட இருக்கலாம். பட் ஆனா வந்து ஒரு வளராத ஒரு மாநிலத்துக்கு வந்து நம்ம பிரிச்சு கொடுக்கும் போது அதை பத்தி கொஞ்சம் யோசிச்சு பேசணும். அவங்க வந்து கொடுக்கும் போதும் என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த மிதிலாஞ்சல் அப்படின்னு ஒரு இருக்கிற போரஸ்ட் ஏரியா கொடுத்துட்டாங்க. இந்த கோசி நதின்ற நதி வந்து வளர்ந்து ஒவ்வொரு வரையும் வளர்ந்து போகும். அதனால வந்து நிறைய டிசாஸ்டர் நடக்கும். அதனால வந்து நிறைய பேரிழப்பு நடக்கிறது. அதனால வந்து இந்த அலோகேஷன் பண்ணும்போது அந்த ஏரியாவுக்கு பர்டிகுலரா கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து நம்ம பிஜேபி எல்லாம் பேசுறீங்க, அந்த மிதிலாஞ்சல் ரீஜியன்ல பாத்தீங்கன்னா கிருஷ்ணன்கர், அராரியா, மதுபனி எல்லாம் பாத்தீங்கன்னா முஸ்லிம் பாப்புலேஷன் தான் ஹையஸ்ட். ஓகேவா? சோ அதனால வந்து நம்ம இதையும் மனசுல வச்சுக்கோம். நம்பர் 1. நம்பர் 2, தமிழ்நாட்டுல வந்து நம்ம பத்தி பேசும்போது இப்ப மிடில் கிளாஸ்க்கு டாக்ஸ் பேக் கொடுத்தாங்கன்னா தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களுக்கும் அது இன்க்ளூடட் தானே. இப்ப தமிழ்நாடு வந்து இப்ப 4 லட்சம் ரூபான்னு சொன்னேன். அப்படி பாத்தீங்கன்னா வந்து 70% ஆகுது மிடில் கிளாஸ் இருப்பாங்க. 70% பீப்புள் ஆகுது அட்லீஸ்ட் வந்து இது பெனிஃபிட் ஆவாங்க. ஓகே, ரைட். வரிச்சலுகை அப்படின்னு அறிவிச்சா அது நாடு முழுக்க எல்லோருக்கும். பீகார் மாதிரி ஒரு பின்தங்கிய மாநிலத்துக்கு கொடுக்கறத வளர்ந்த தமிழ்நாடு குறை சொல்லக்கூடாதுன்றீங்க. திரு மதிவாணன் பேசும்போது சொன்னார், அவங்களுக்கு ஏன் கொடுக்குறீங்கன்னு நாங்கள் கேட்கல, பீகாருக்கு ஏன் தந்தீங்கன்னு விமர்சிக்கல, தமிழ்நாட்டோட கோரிக்கை ஏன் நீங்கள் கேட்கல, லாங் பெண்டிங் டிமாண்ட்ஸ் இருக்குது. பட்ஜெட்டுக்கு முன்னாடி தமிழ்நாடு தங்களோட டிமாண்ட்ஸை வந்து போன வருஷம், இந்த வருஷம், அதுக்கு முந்தின வருஷம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கோரிக்கைகளை ஏன் நிறைவேற்றல? அது ரயில்வேயாக இருக்கலாம் அல்லது வேற அம்சங்களாக இருக்கலாம். அதை ஏன் செய்யல? அதுதானே ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க. அவங்க பீகாருக்கு கொடுத்தத கொஸ்டினே பண்ணலையே. இல்ல இருக்கு. ஒரு கேக் இவ்வளவுதான் இருக்கு. அந்த கேக் பிரிச்சு கொடுக்கும்போது எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லையா? இந்த இங்கிலீஷ்ல சொன்னா பீஸ் ஆஃப் த பைன்னு சொல்லுவாங்க. ஓகே, அதனால வந்து ஒருத்தருக்கு சில சமயம் கிடைக்கும், ஒருத்தருக்கு கிடைக்காம போகும். ஓகேவா? நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் UPA 1 நம்ம கோலிஷன்ல இருக்கும்போது வந்து தமிழ்நாட்டுக்கு ரோடு அலோகேஷன் ஜாஸ்தியா இருந்தது. டிஆர் பாலு ஒரு ரோடு மினிஸ்டரா இருந்தாரு. அப்ப ரோடு அலோகேஷன் நம்மளுக்கு ஜாஸ்தியா இருந்தது. அதுக்கு முன்னாடி வாஜ்பாய் அரசு போது பிஜேபி டிஎம்கேவும் கோலிஷன்ல இருக்கும்போது கிராம் சடக் யோஜனா திட்டத்துல வந்து தமிழ்நாடுக்கு தான் நிறைய கொடுத்தாங்க. அதனால ஒரு சமயம் ஒரு சாராருக்கு ஜாஸ்தியாவும் ஒரு சாராருக்கு கம்மியாவும் கிடைக்கிறது வந்து இயல்புதான். இப்ப வந்து தமிழ்நாடு பட்ஜெட் வருது. ஓகே, தமிழ்நாடு பட்ஜெட் வந்து வளராத மாவட்டங்கள் விழுப்புரம், விருதுநகர், தேனி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாவட்டங்களுக்கு எக்ஸ்ட்ரா கொடுக்கும்போது நான் மதுரை வரேன், நான் சொல்லுவேன், நான் வந்து எதுக்கு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு கேட்பேன். அதெல்லாம் கேட்கக்கூடாது. இது வந்து எல்லாமே ஒரே நாடு அவங்க பீகாருக்கு ஏன் கொடுத்தீங்கன்றதை நான் விமர்சிக்கவே இல்லைன்னு தானே அவர் பேசவே ஆரம்பிச்சாரு. எங்க கோரிக்கை ஏன் கேட்கலன்றதான ஒரு பாயிண்ட். ஓகே, ஒரு இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசலாம். ஒரு சிறு இடைவேளைக்கு பிறகு கேள்விக்களம் தொடரும். விவாதம் தொடர்கிறது. 5 நிமிஷத்துல நிறைவு செய்யலாம். ஆளுக்கு ஒரு நிமிஷம். திரு மதிவாணன். அதாவது இந்த பட்ஜெட்டில் எந்த இடத்துலையும் விவசாயிகள் ரொம்ப நாளாக கேட்டுருக்க MSPக்கான பதில் இல்லை. ரெண்டாவது வந்து ரயில்வே திட்டங்கள் புதுசாகவும் இல்லை, ஏற்கனவே ஒதுக்குன ரயில்வே திட்டங்களுக்கான நிதியையும் ஒதுக்குறது இல்லை. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அவங்க சொன்னது 48.12 லட்சம் கோடி செலவழிக்கப்படும் சொன்னாங்க. ஆனால் செலவழிச்சதாக சொன்னது 47.16 லட்சம் கோடி தான். மீதி 1 லட்சம் கோடி எங்கே? அதுக்கான பதிலும் இல்லை. நதிகள் இணைப்பு பற்றி முதல் பட்ஜெட்டில் சொன்னாங்க. அதோட இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்டஸை பற்றி பேசுறதே இல்லை. முதல் பட்ஜெட்டில் மோடி பற்றி சொன்னார் 5 லட்சம் கோடி 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னார். இன்னைக்கு வரைக்கும் அது பதில் இல்லை. அதோட ஸ்டேட்டஸும் இல்லை. புல்லட் ட்ரெயினை பற்றி இன்னைக்கு வரைக்கும் ஸ்டேட்டஸ் இல்லை. எங்கே தான் இதெல்லாம் சொல்லுவீங்க? அந்நிய நேரடி முதலீட்டில் வந்து 74% காப்பீட்டு துறையில் 100% ஆக்குறீங்க. இதனால மக்களுக்கு என்ன லாபம்? நாளைக்கு அந்த ஆட்கள்லாம் வந்து நஷ்டம்ட்டு ஓடி போயிட்டா மக்களை எப்படி சமாளிப்பீங்க? 100% போயிடுச்சுன்னா அப்ப எந்த இடத்துலையுமே மக்களுக்கான பட்ஜெட்டா இல்லாம தன்னோட ஆட்சிக்கான தன்னுடைய நாற்காலிக்கான பட்ஜெட் தான் இந்த பட்ஜெட். நன்றி. திரு பானுச்சந்தர், நிறைவு பார்வை சுருக்குமா? 1 நிமிஷம். நம்ம இந்தியாவோட பிஸ்கல் டெபிசிட் சொல்லுவாங்கல்ல, அது வந்து இப்ப 4.4% இருக்குங்க. ஓகே, இப்ப வந்து இந்த இன்கம் டாக்ஸ் ரிபேட் அனௌன்ஸ் பண்ணதுனால வந்து சர்க்காருக்கு வந்து 1 லட்சம் கோடி இழப்புன்னு சொல்லலாம். 1 லட்சம் கோடி ரெவென்யூ போர்கோ பண்ணிருக்காங்க. 1 லட்சம் கோடி இழப்பு. இந்த 1 லட்சம் கோடி மக்கள் கையில இருக்கும்போது அவங்க ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. அதனால வந்து
இந்தியாவோட வளர்ச்சி வந்து மிகையாகும். அதுவும் அந்த 4.4% பிஸ்கல் டெபிசிட்ல இருக்கிறதுனால நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் ரேட், ஹவுசிங் லோனா இருக்கட்டும், ஆட்டோமொபைல் லோனா இருக்கட்டும், எல்லா லோனும் வந்து கம்மியாகும். ஸோ அதனால வந்து இது கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா பண்ணிருக்காங்க. என்னை போன்றவர்களுக்கு போன வருஷமே இதை செய்யணும்னு சொல்லியிருந்தோம். பட் ஆனா வந்து போன வருஷம் அவங்க கேட்கல. அதனால அது எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் தான் அவங்களுக்கு பிஜேபிக்கு வந்து பாதிப்பு ஏற்பட்டு. பட் ஆனா இந்த தடவை வந்து யோசிச்சு செஞ்சிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. திரு ஜென்ராம். அது இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்கும்போது எல்லாமே நிர்வாக ரீதியாக தமிழ்நாடு அரசிடமிருந்து ஒன்றிய அரசுக்கு கடிதங்கள் போயிட்டு இருந்தது. ஆனால் அந்த கடிதங்களுக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் அங்கேருந்து இல்லை என்ற சூழலில் இந்த பட்ஜெட்லேயும் தமிழ்நாடு முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது என்ற சூழலில் மக்களிடம் இந்த புறக்கணிப்பை எடுத்து செல்வது அப்படிங்கிற முடிவை திமுக எடுத்திருக்கிறாங்க. அது ஜனநாயகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு நகர்வாக நினைக்கிறேன். கோஆபரேட்டிவ் ஃபெடரலிசம் அப்படின்னு கடந்த காலங்களில் பேசிக்கொண்டிருந்தவர்கள் இப்போது வந்து ஒற்றை ஆட்சி முறை மாதிரியான ஒரு டோனுக்குள்ளே போகிறது இந்திய ஜனநாயகத்தில் ரொம்ப கவலை தரக்கூடிய ஒரு வளர்ச்சி போக்காக இருக்குது அது. அதனால் மீண்டும் உண்மையான கூட்டாட்சி உணர்வுகளை மதித்து ஒன்றிய அரசு தங்களுடைய நடவடிக்கைகளை திருத்திக் கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். நன்றி திரு. செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட்டை பூஸ்ட் பண்ணணுங்கிறது தான் இந்த பட்ஜெட்டோட தாத்பரியம். அதனால தான் எம்எஸ்எம்இயை ரொம்ப சீரியஸாக ஃபோக்கஸ் பண்ணி அவங்களுக்கு நிறைய ஸ்கீம்ஸ் அனௌன்ஸ் பண்ணி, ஸ்டார்ட் அப்பாக இருக்கட்டும், மேக் இன் இண்டியாவாக இருக்கட்டும், எல்லாத்துலேயும் ப்ரொவிஷனல் க்ரோத்து க்ரியேட் பண்ணோம்னா அவங்களுக்கு ஃபண்ட் ஃப்ளோ இருக்கணும். கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் சரி, ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் சரி, இன்டியூஸ் மூவ்மெண்ட் வந்தால் தான் க்ரோத் வரும். க்ரோத் வந்தால் ப்ரொடக்ஷன் வரும். ப்ரொடக்ஷன் வந்தால் பர்ச்சேஸ் கேப்பபிலிட்டி வரும், எம்ப்ளாய்மெண்ட் வரும். இதெல்லாம் சங்கிலி தொடர் போல் நடக்கக்கூடியதுனால இந்த பட்ஜெட்டு ரொம்பவே முன்னெடுத்திருக்கு வந்து எம்எஸ்எம்இ. இதில் பெரிய பெனிஃபிஷரி யாருன்னா தமிழ்நாட்டில் அதிகப்படியான எம்எஸ்எம்இ இருக்குது. எஸ்பெஷலி கோயம்புத்தூர் மாவட்டமெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான எம்எஸ்எம்இ இருக்கிறதுனால இந்த பெனிஃபிஷரி கோஸ், அதாவது நேரடி முதலீடு மாதிரி நேரடி பெனிஃபிட் நம்ம நாட்டில் பட்ஜெட் ரீதியாக தமிழனுக்கு கிடைக்கலன்னு நம்ம குறை சொல்லிக்கிட்டு இருந்தால் கூட இன்டைரக்ட் பெனிஃபிட் வந்து அதிகமாக கன்சம்ஷன் ஆக போகிறது. இந்த பெனிஃபிட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 1.5 லட்சம் கோடி ரூபாய்க்கு மேலே அதிக பங்களிப்பு தமிழ்நாடுக்கு தான் கிடைக்க போகுது த்ரூ எம்எஸ்எம்இ மூலமாக. அதில் க்ரோத் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் இருக்குது, ப்ராஸ்பெக்ட்ஸ் இருக்குது, இவங்களோட எஸ்டிஏஜிலையும் வருமானம் இருக்குது. தேங்க்யூ. பீட்டர் சார். இல்லை, பிரதர் அர்ஜுனமூர்த்தி வந்து எம்எஸ்எம்இயை பற்றி சொல்கிறாரு. நேற்று வந்து ரகுநாதன் பேசுனதை அவர் கேட்டாரா கேட்கலையான்னு தெரியல. அதாவது எம்எஸ்எம்இக்கு வந்து சலுகைகள் கொடுத்துருக்குறாங்க. சலுகைகள் கொடுத்த பிறகு என்ன செஞ்சிட்டாங்கன்னா 500 கோடி டேர்ன் ஓவர் உள்ளது எம்எஸ்எம்இன்ட்டாங்க. அது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரின்ட்டாங்க. அப்போ இந்த பெனிஃபிட் பூரா 15 கோடி 10 கோடியில் வியாபாரம் பார்க்குறவன், தொழில் பார்க்குறவனுக்கு கிடைக்காது. 500 கோடி வச்சிருக்கிறவனும் எம்எஸ்எம்இனா பயங்கரவாதம். அவன் தான் எங்களை போட்டு இப்படி அடிக்கிறீங்களான்னு நேற்று அழுதாரு. அது அவருடைய நாலேஜுக்காக வேண்டி சொல்கிறேன். தமிழ்நாட்டுக்கு நிறைய பெனிஃபிட்டுன்னு அர்ஜுனமூர்த்தி சொல்கிறார். நான் கேட்குறேன், எங்கள் ஏர்போர்ட்டில் போய் நீங்கள் பாருங்கள், அங்கே இருக்கிற கடைகள் யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதுன்னு நீங்கள் அர்ஜுனமூர்த்தி தயவுசெய்து கேட்கணும். மதுரை ஏர்போர்ட்டில் போனால் தி என்டையர் ஸ்பேஸ் இஸ் லீஸ்ட் ஏ குஜராத்தி கம்பெனி. சென்னை ஏர்போர்ட்டில் என்டையர் ஸ்பேஸ் இஸ் லீஸ்ட் ஏ குஜராத்தி கம்பெனி. திருச்சியில் புதுசாக கம்பெனி ஏர்போர்ட் தொடர்ந்து அது வந்து ஒரு குஜராத்தி கம்பெனி. நான் என்ன கேட்குறேன், நண்பர் அர்ஜுனமூர்த்தி வந்து பாஜகவில் இருக்கீங்க, நல்ல இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, சமூக நோக்கி, உங்களை மாதிரி ஆளாவது எடுத்து செய்யுங்க. அதான் எங்களுக்குடைய கோரிக்கை. நீங்களாவது வாங்கிட்டு வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு 4 தமிழர்களை வேலைக்கு வச்சிங்கன்னா, நீங்கள் மதுரை ஏர்போர்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டலில் வேலை பார்க்குறவங்களில் நார்த் இந்தியன் பையங்களுக்கு ஒரு சம்பளம், தமிழ் பேசுகிறவங்களுக்கு ஒரு சம்பளம். நாங்கள் காஃபி குடிக்கும் போது கேட்டோம், அந்த பையனை வருத்தப்பட்டார், சார் எங்களுக்கு ஒரு சம்பளம் அவங்களுக்கு ஒரு சம்பளம். இதெல்லாம் வந்து அர்ஜுனமூர்த்தியை போன்றவர்கள் தயவு செய்து அவங்க மேலிடத்துக்கு வந்து தெரிவிக்கணும். குரோத்துன்னு சொல்கிறீங்க, இது ஜாப்லெஸ் குரோத், இது வேலை வாய்ப்பு உருவாக்கலை. இன்றைக்கி வந்து உங்கள் எக்கனாமிக் அறிக்கை சொல்லியிருக்கு 15 வருஷத்துக்கு இடையில் திஸ் இஸ் தி பெஸ்ட் இயர் ஃபார் த கார்பரேட் கம்பெனிஸ். தே மேட் அவ்வளவு கோடிக்கணக்காக லாபம் சம்பாரிச்சிருக்காங்க. இதே மாதிரி ஒரு வருஷமே கிடையாது. ஆனால் ஊழியர்களுக்கு வேலை உயர்வுக்கு வந்து கொடுத்துருக்கீங்களா, சம்பள உயர்வு கொடுத்துருக்கீங்களான்னா கொடுக்கல. இது வந்து குரோத்துன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நான் கேட்குற அந்த குரோத் யாருக்கு தான்? இப்போ நீங்கள் 24 மெடிசினுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டியை குறைச்சிட்டுன்னு சொன்னீங்க. அது பார்த்தா அதுதான் ஹெட்லைன்ஸ். ஆனால் உள்ளே போய் பார்த்தா இம்போர்ட் டியூட்டி எதுக்கு குறைச்சிருக்கீங்கன்னா பிளாட்டினத்துக்கு குறைச்சிருக்கிறீங்க, வைரத்துக்கு குறைச்சிருக்கிறீங்க, ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸுக்கு குறைச்சிருக்கிறீங்க, தங்க நகைக்கு குறைச்சிருக்கிறீங்க, வெளிநாட்டு உல்லாச பயணம் போகிறவங்களுக்கு குறைச்சிருக்கிறீங்க, ட்ரம்பை திருப்தி பண்ணுறதுக்காக வேண்டி ஹேர்டிட்சன் பைக்குக்கு குறைச்சிருக்கிறீங்க, எலான் மஸ்க்கு திருப்தி பண்ணுறதுக்கு எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு குறைச்சிருக்கிறீங்க.
அப்போ நான் என்ன கேட்குறேன்னா 50% பாப்புலேஷன் வந்து 150 ரூபாய்க்கு கீழே தான் வாழக்கூடியவர்கள். அந்த 50% பாப்புலேஷனுக்கு இந்த பட்ஜெட்டில் என்ன இருக்குது? அதான் நாங்கள் கேள்வி. தமிழ்நாட்டுக்கு என்ன இருக்கிறது எங்கள் முதலமைச்சர் கேட்கிறார். இந்த 2 கேள்வியும் எதிரொலித்து கொண்டே இருக்கும். இது உறுதி யுத்தம் முடிகின்ற வரை இந்த கேள்வியை நாங்கள் கேட்டுக்கொண்டே இருக்கோம். அவ்வளோ. மிக்க நன்றி. இறுதி யுத்தம் எப்போ முடியும்னு தெரியலை. உங்கள் எல்லோருடைய பார்வைக்கும் கருத்து பகிர்வுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம், மக்களின் மேடை.